குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங். ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்காப்பா? கேக்குதா? ஃபர்ஸ்ட் எஸ். குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு தி செஷன். தெளிவா கேக்குதா பேசுறது? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைல்ல? எஸ். ஆடியோ அண்ட் வீடியோ செக். ரைட், ஓகே. ஸோ ரொம்ப நாளாக ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளோட ஸ்டாட்டிக் ஜிகே செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா? கேட்குதுல்ல? ஆடியோ பேசுகிறது எல்லாமே தெளிவாக கேட்குதுல்ல? ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஜிகே உடைய செஷனில் நம்ம மெயினாக எப்படி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோவை சொல்லிட்டு இந்த கிளாஸை நான் ஆரம்பிச்சிடுறேன். சரியா? இந்த ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்டிபிசியை ஃபோக்கஸ் பண்ணி இது கொண்டு போகிறதுனால என்டிபிசியில் கடந்த 2024 மற்றும் 2025 நடந்த எக்ஸாம்ஸ் அதில் கேட்கப்பட்ட ஸ்டாட்டிக் ஜிகே கேள்விகள், அதாவது மற்ற எக்ஸாம் ஆர்பிஎஃப் மற்றும் ஆர்பிஎஃபோட எஸ்ஐ கான்ஸ்டபிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஏன்னா இதில் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு நம்மளோட என்டிபிசி சிலபஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். மற்ற இதுலேயுமே ஏஎல்பி டெக்னீஷியனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்விகள் கிட்ட இருக்குமா. ஸோ அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த டாப்பிக்கை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே செஷனுக்கான நோக்கம். ஸோ நான் வந்து தம்ப்நெயிலே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. நான் இங்கே நடத்துகிறப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் நடத்துவேன். பட் ஆனால் இது வந்து ஒரு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய டாபிக் தான். இப்போ கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறப்ப இந்தியாவுடைய பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இங்கே தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மெட்டீரியல் ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல் இந்த இடத்துல இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டான்ஸ் மற்றும் டான்சர்ஸை கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்மளுடைய கவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மற்றும் டான்சர்ஸ். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் மற்றும் டான்சர்ஸ் மியூசிக்கை சேர்த்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் மற்றும் எஸ்ஐலே கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. சரியா? எத்தனை கேள்வி? 100 கேள்விகள் வந்திருந்தது. ஸோ இந்த கண்டென்ட்டை லைட்டாக நம்ம டச்சப் பண்ணிவிட்டு எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத டச்சப் பண்ணி விட்டுறேன். இன்றைக்கி இந்த டான்ஸ் அண்ட் டான்சர்ஸை பார்க்க போகிறோம். நாளைக்கு மியூசிக் மற்றும் மியூசிஷியன்ஸை பார்க்க போகிறோம். டே 2. டே 3லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 100 கொஸ்டினையும் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். சரியா? என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட கொண்டு வர போகிறேன். அதுவுமே இங்கிலீஷ் மற்றும் தமிழ் ரெண்டுலேயும் சேர்ந்து தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த செஷனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி யாரெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, என்டிபிசிக்கு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சரியா? கேட்குதா? தெளிவாக பேசுறது கேட்குதுல? போயிடலாம்ல? நடத்த போயிடலாம்ல? ஓகே, ரைட். ஸோ அப்போ நான் சொல்ல இந்த மெட்டீரியலை ஒரு தடவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. இதில் நான் நடத்துறதை தாண்டி நீங்கள் வீட்டில் உட்காந்து இதை தெளிவாக படிக்கிறத தான் இதை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. இந்த மெட்டீரியல் எங்கே அவைலபிளாக இருக்கும் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஓகேவா? எஸ். பர்சனாலிட்டிஸும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். டான்சர்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்க தானே பர்சனாலிட்டி. ஸோ அதையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். சரியா? போயிடலாமா செஷனுக்குள்ளே? எஸ். ஒரு 2-3 டேஸ்க்கு இந்த மாதிரி ஓபிஎஸ்லேருந்து தான்ப்பா போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் செஷனு, இது தள்ளி போட வேணாம் அப்படிங்கிறதுனால நம்ம ஓபிஎஸ்லேருந்தே கொண்டு போயிட்டுருக்கோம். சரியா? ஏன்னா எக்ஸாமும் வந்துட்டதுனால அதனால் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான செஷன் ஆரம்பிக்கிறது எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டான்ஸ் மற்றும் டான்சர்ஸை பற்றின அந்த கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டான்ஸ் மற்றும் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்தியாவில் டான்சர்ஸ் அப்படிங்கிறப்ப பாரம்பரியமாகவே ஆதி காலத்துலேருந்து ஆடப்பட்டு இருக்கிற பல நடன வடிவங்களோடு இருக்கக்கூடிய அந்த டான்சஸை கிளாசிக்கல் டான்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக இன்னைக்கு டாபிக் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாசிக்கல் டான்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாசிக்கல் டான்சஸ் என்னென்ன இருக்குது, அது எங்கே ஆரிஜினேட் ஆச்சு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டென்ட்டை கண்டினியூ பண்ணிடலாம். சரியா? ஓகேவா? ஸோ அதுபடி இந்தியாவோட கிளாசிக்கல் டான்சஸ் எங்கேருந்து முதல்ல ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிய சாஸ்திரா அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த நாட்டிய சாஸ்திரான்ற புத்தகத்தை யார் சார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எழுதினவருடைய பேர் பரதமுனி. இந்த பரதமுனியவே வந்து எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இது எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டால் பரதமுனி. இது பாயிண்ட் நம்பர் 1. சரி சார், இப்போ இந்தியாவில் நாட்டிய சாஸ்திரா அப்படிங்கிற அந்த புக்கை வச்சு மட்டும்தான் இதை கிளாசிக்கல் டான்ஸ்ன்னு சொல்கிறோமானா அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் டான்ஸு ட்ராமாவை அக்ரிடேட் பண்ணுற மாதிரி அதை பார்த்துக்கிற மாதிரி நேஷ்னல் அகாடமி ஒன்று தொடங்கியிருக்காங்க. அதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத நாட்டக் அகாடமி. ஸோ இதுதான் இந்தியாவோட மியூசிக் டான்ஸ் அண்ட் ட்ராமாவுக்கு
நேஷனல் அகாடமியாக இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பாதுகாத்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அகாடமி, கவர்மெண்ட்டால் தொடங்கப்பட்ட ஒரு அகாடமி. இதை தொடங்குறது 28 ஜனவரி 1953, கிட்டத்தட்ட 71 வருடங்களுக்கு முன்னாடி இதை தொடங்குறாங்க. சரியா, 71 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்குறாங்க. இந்த 71ல் ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் மறந்துடுங்க. அடுத்து யார் இதை இனாகிரேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இனாகிரேட் பண்ணுறாரு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர். ஃபர்ஸ்ட் சேர்மனாக இருந்தவர் PV ராஜமன்னார் அப்படிங்கிறவர். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர பவன் அப்படிங்கிற இடத்துல நியூ டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இது எந்த மினிஸ்ட்ரி கீழே சார் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கலாச்சார அந்த அமைச்சகத்துக்கு கீழே இந்த சங்கீத நாட்டக் அகாடமி அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா, ஸோ கலாச்சார அமைச்சகத்துக்கு கீழே இந்த சங்கீத நாட்டக் அகாடமி அப்படிங்கிறது வரப்போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, ரைட். ஸோ மறக்காமல் டெய்லி அட்டன் பண்ணக்கூடியவங்க அட்டன் பண்ணுங்கள். கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலுமே கூட்டிகிட்டு வந்து அட்டன் பண்ண சொல்லுங்கள். சரியா, ஸோ அதுபடி இந்த அகாடமி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவோட கிளாசிக்கல் டான்சர்ஸ் என்னென்ன, அதில் யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அவார்ட்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சங்கீத நாட்டக் அகாடமின்ற பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு 3 முக்கியமான அவார்ட்ஸ் மற்றும் ஃபெலோஷிப் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா SNA வேறு எதுவும் கிடையாது, சங்கீத நாட்டக் அகாடமி ரத்ன சத்சியா அப்படிங்கிற ஒரு அவார்டு. அடுத்து உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் அப்படிங்கிற ஒரு அவார்டு. இவரை பற்றி நிறைய தடவை கேள்விப்படுவீங்க, நாளைக்கு படிப்போம் இவரை பற்றி. இவர் ஒரு பயங்கரமான மியூசிஷியன். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெனாய் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடியவர். இந்தியாவில் வந்து முதல் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஷெனாய் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க கூட செஞ்சுருக்காரு. சரியா, ஸோ தாகூர் ரத்னா மற்றும் தாகூர் புரஸ்கார் போன்ற அவார்டும் இவங்களால கொடுக்கப்படுது. ஸோ அப்போ என்னென்ன அவார்டு இவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அண்ட் அதே மாதிரி இன்னும் சில அவார்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் கலா தீக்ஷா இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருடன் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனும் டூரிசம் ஏஜென்சியும் அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமும் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் சேர்ந்து இது ரீசெண்ட் அப்டேட்டு. ஸோ அதனால் படித்து வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே ஹைலைட்டாக நம்ம படிக்க வேண்டிய பாயிண்ட் ஒன்று என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் படி ஆக்சுவலாக கொஸ்டினில் நம்ம எக்ஸாமில் அதிகமாக ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எத்தனை கிளாசிக்கல் டான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேள்விக்கு வெறுமனே இந்தியாவில் எத்தனை கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குன்னு கேட்டால் 8ன்னு தான் சொல்லணும். ஏன்னா சங்கீத நாட்டக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் டான்சஸ் மொத்தம் 8 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கலாச்சாரத்துறை இன்னொரு டான்ஸை கிளாசிக்கல் டான்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சாஹூ அப்படிங்கிற ஒரு டான்ஸ் இது ஒரு செமி கிளாசிக்கல் டான்ஸாக கன்சிடர் பண்ணுறதுனால கேள்வியில் அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்தியாவுடைய கலாச்சார அமைச்சகத்தின்படி எத்தனைன்னு கேட்டால் மட்டும் 9ன்னு போடுங்க, அப்படி இல்லைன்னா 8னே ஆன்சர் வந்து எழுதலாம். சரியா, என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ அந்த 8 என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த மேப்பை வச்சே நீங்கள் ஈஸியாக அந்த 8ஐயும் படிக்கலாம். ஓகேவா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தமிழ்லையும் இருக்குது. கண்டென்ட் கொடுக்குறப்போ உங்களுக்கு தமிழில் தான் தரப்போகிறோம். பட் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே பேச்சு வழக்கு. துவக்கி வைத்தவர், முதல் தலைவர், தலைமையகம், பெற்றோர் அமைப்பு, விருதுகள் என்னென்ன கொடுக்கப்படுது அப்படின்னு எல்லாமே பேச்சு வழக்கில் இருக்கிறதுனால நான் இதை இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு கொண்டு போகிறேன். சரியா, என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ எஸ், போயிடலாம். இப்போ 8 டான்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கதக் அப்படிங்கிறது நார்த் இந்தியான்னு போட்டிருந்தாலும் மேஜராக ஆர்டர் பண்ணுறது உத்தரப்பிரதேஷில். சத்தியான் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா சத்ரியான் இருக்கும். ரெண்டுமே ஒரே டான்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் பேர்லேயே இருக்குது மணிப்பூரி. அடுத்து ஒடிசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒடிசி, ரைட்டா. குச்சிப்புடி ஆந்திர பிரதேஷ், பரதநாட்டியம் தமிழ்நாடு, மோகினி ஆட்டம் கதக்களின்னு கேரளாவுக்கு மட்டும் 2 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. ஸோ இதை கணக்கு பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்சஸ் அப்படிங்கிறது வருது. 9வது டான்ஸான சாஹூ டான்ஸ் இந்த வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒரிசா எல்லா இடத்துலையுமே ஆடப்படுறது தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊர் அப்படின்னு கிடையாது. கிளாசிக்கல் டான்சஸை நம்ம இதோட முடிச்சிட முடியாது. ஏன்னா கேள்வி இப்போ ஃபோக் டான்ஸை விட கிளாசிக்கல் டான்சஸ்லேருந்து தான் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா, அதனால் இந்த கிளாசிக்கல் டான்சஸை இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக படிக்கலாம். அதில் முதல் கிளாசிக்கல் டான்ஸ் ஆதி காலத்தில் தொடங்கப்பட்ட ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஊரில் ஆடப்படக்கூடிய பரதநாட்டியம். ஸோ பரதநாட்டியம் அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த பரதநாட்டியம்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. அப்படின்னா பாவம், அதாவது எமோஷன். நவரசங்கள் இருக்கும், இதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரா அப்படின்னா ராகம், அடுத்து அப்படின்னா தாளம், அடுத்து நாட்டியம் அப்படின்னா டான்ஸ். முகபாவனையோட மியூசிக்கை போட்டு முகபாவனையோட ராகங்களோட தாளத்தை போட்டு ஆடக்கூடிய ஒரு ஆடல் தான்
பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்ல இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது ஆடக்கூடியவங்களுடைய பேர், இந்த டான்ஸை வந்து 2 வகையில சொல்லுவாங்க. சதிர் ஆட்டம் அல்லது தாசி ஆட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஏன் அப்படின்னா ஆடக்கூடியவங்களை பேர் தாசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன், சரிங்களா? ஸோ இன்றளவில் இந்தியாவில் ரொம்ப ஓல்டா இருக்கக்கூடிய, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கக்கூடிய இந்தியாவோட கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் டு பிகேம் எ தியேட்டர் ஆர்ட். சும்மா வந்து கோயில்களுக்குள்ள மட்டும் ஆடாம, ஆக்சுவலா கோயில்களுக்குள்ள ஆட ஆரம்பிச்ச டான்ஸ் தான் இது. ஆனா கோயில்களுக்குள்ளே மட்டும் ஆடாம என்ன பண்றாங்க, தியேட்டர் ஆர்ட், அதாவது வெளியே வந்து மக்களுக்கு தெரிகிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய முதல் ஆர்ட்டாகவும் இதான் விளங்குச்சு, சரிங்களா? ஸோ இது வந்து இந்து மதத்தையும் நல்லா கவனிச்சுக்கணும். இந்து மதம் மட்டும் நிறைய பேர் நினைச்சுப்பீங்க, ஆனா ஜெயினிசம் மதத்தையோடைய ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸையும் இது கன்வே பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆப்ஷன்ல இந்துவும் ஜெயினிசம் ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்துன்னு தான் சொல்லி போடணும், சரிங்களா? ஸோ அதான் பார்க்குறோம். கடவுளுக்கு இடக்கூடிய அந்த பூஜையை வந்து டான்ஸாக ஆடி பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரதநாட்டியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஆடக்கூடியவர்களை தேவதாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேவர்களுக்கு சேவை பண்ணக்கூடிய அந்த தாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? இந்த டான்ஸ் எந்த கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுச்சுன்னா சிவன் அப்படிங்கிறவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ சிவன் அப்படிங்கிற அந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் கவர்மெண்டால் 1910 பேன் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா இந்த விமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது நிறைய நடக்குது. டான்சஸ் அப்படிங்கிற பேரில் பொண்ணுங்களை கொண்டு போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும் சமயத்தில் இதை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தடை செய்கிறாங்க. பட் ஆனால் இந்த தடையை எதிர்த்து ருக்மணி தேவி அருந்தலே, பால சரஸ்வதி போன்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து நாங்கள் தியேட்டர் ஃபார்மாக மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த டான்ஸை வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இது பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நாட்டிய சாஸ்திராவில் சொல்லப்பட்ட மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் லே அவுட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த புக்கு என்ன லாங்குவேஜில் எழுதுனாங்கன்னு கேட்டால் சான்ஸ்கிரிட்ல எழுதிக்குவாங்க. அதே சமயத்தில் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான எப்பிக்கு, ரைட்டுங்களா? இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பரதநாட்டியம் பற்றி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எக்ஸாமில் கேட்பாங்க சிலப்பதிகாரம், எல்லாருக்கும் தெரியும் இளங்கோவடிகள் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த சிலப்பதிகாரத்திலையும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்து அப்படியே போனீங்க அப்படின்னா இதில் நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் டான்சஸ் 7 வகைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. புஷ்பாஞ்சலி, அல்லரிப்பு, ஜத்தீஸ்வரம், சப்தம், வர்ணம், பத்மா, தில்லானா. இது தில்லானா தான் கடைசியாக உருவானது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் 7ன்னு எழுதுங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. இதுக்கு மேலே இது ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும்னு கிடையாது, சரியா? ஸோ இந்த என்டையர் செட் ஆஃப் பரதநாட்டியம் டான்ஸ் ஆடக்கூடிய இடத்த என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பரதநாட்டியத்தில் 3 வகையான ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தம் அப்படிங்கிறாங்க, நிறுத்தியம் அப்படிங்கிறாங்க, நாட்டியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நிறுத்தம் அப்படிங்கிறது வெறும் ரிதம் அண்ட் ஃபுட் ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது, அதாவது மெயினாக டான்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. ஆனால் ஒரு டான்ஸர் வந்து வெறும் டான்ஸ் மட்டும் ஆடினாங்க அப்படின்னா யாராவது அதை ரசித்து பார்ப்பாங்களா? இல்லை. அந்த டான்ஸர் ஒரு முக பாவனையோட ஆடினா தானே பார்ப்பாங்க. ஆஹா, ஆடுறானோ இல்லையோ மூஞ்சி பயங்கரமாக வேலை பார்க்குதுரா அப்படின்னு வாங்கல்ல. அப்போ மூஞ்சி எக்ஸ்பிரஷனை நிறுத்தியம் அப்படிங்கிறாங்க, ஆடக்கூடிய ஃபுட் ஒர்க்கை நிறுத்தம் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டையும் கலந்து அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி. இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு அரக்கன் வருவார், அந்த அரக்கனை கொல்றதுக்காக டான்ஸ் ஆடி அந்த அரக்கனை கொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோட சேர்ந்து ஆடுறப்ப அது நாட்டியமாக மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 3 காம்போனன்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சரியா? ரைட். ஸோ இது வந்து மேஜராக உங்களுக்கு வந்து இந்து ரிலிஜனை பற்றி பேசினாலும் இதை தாண்டி லவ், வீரம், இந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸையும் சேர்த்து இந்த பரதநாட்டியம் கதையாக சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஸோ பரதநாட்டியம் மேக்ஸிமம் சோலோவாக ஆடப்படக்கூடிய ஒரு டான்ஸ் தான். அந்த சோலோ பர்ஃபார்மன் அப்படின்னு சொல்கிறப்ப அதை வந்து ஏக்கரையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏக்கரையா அப்படின்ற அந்த வார்த்தையில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவையோ ஸ்கூலையோ என்ன வார்த்தைகள் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பனி அப்படின்ற வார்த்தையில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இதில் நிறைய பேர் இந்த டான்சர்ஸை வந்து ஃபேமஸ் ஆக்கியிருந்தாலும் இதில் ரொம்ப முக்கியமான சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இதில் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பரதநாட்டியம் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு ருக்மணி தேவி அருந்தலே அப்படிங்கிறவங்கள சொல்லலாம், பால சரஸ்வதியையும் யாமினி கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லலாம். இவங்க எல்லாமே ஃபேமஸ் ஆக்கினது தான் இந்த பாண்டாநல்லூர் ஸ்டைல் மற்றும் தஞ்சாவூர் ஸ்டைல் ஆஃப் பரதநாட்டியம், புதுசாக கொண்டு வந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தில்லானாக்கு அப்புறம் வந்தது, சரிங்களா? இப்போ டான்ஸை பற்றி படித்தாச்சு, ஓகே. இதில் ரொம்ப முக்கியமான டான்சர்ஸ் இருக்காங்க. இதை தான் நம்ம ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அந்த டான்சர்ஸை பற்றி மட்டும் பார்க்காம நம்ம கொடுமைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவோன்னா அவங்க எந்தெந்த வருஷம் என்னென்ன அவார்டு வாங்கினாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அவங்க என்னென்ன அவார்டு வாங்கினாங்கன்றது நான் இங்கே பின்னாடி கொடுத்துருக்கேன். ருக்மணி தேவி அருந்தலேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க பத்மபூஷன் 1956லையும் சங்கீத நாடக அகாடமியோட ஃபெலோஷிப் 1967லையும் வாங்கியிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி டு பி நாமினேட்டட் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. உங்களுக்கே தெரியும் ராஜ்யசபாவில் மெம்பர்ஸை நாமினேட் பண்ணலாம். அப்படி நாமினேட் பண்ணப்பட்டதில் ஃபஸ்ட்டு விமன் நாமினேஷன் இவங்களுக்கு தான். இவங்க ஒரு பயங்கரமான டான்ஸர் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நாமினேஷன் உங்களுக்கே தெரியும், கலைத்துறையில் சிறந்தவர்களுக்கு இந்த நாமினேஷன் கொடுக்கப்படுது. மொத்தம் 12 பேர். அந்த மாதிரி நாமினேட் பண்ணப்பட்டதில் ஃபஸ்ட்டு உமன் யாருன்னு கேட்டால் ருக்மணி தேவி அருந்தலே. கிருஷ்ண ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பத்மஸ்ரீ. பத்மா சுப்பிரமணியம் இவங்களை பற்றி அதிகமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ ஏன்னா இவங்க பத்ம விபூஷன் கொண்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் தான் உங்களுக்கு 3வது ஹையஸ்ட் அவார்ட், ஐ மீன் டாப் ஹையஸ்ட். அதுக்கு மேலேனா பாரத் ரத்னா தான். இதில் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா எந்த டான்சர்ஸுமே இது வரைக்கும் பாரத் ரத்னா அவார்டு வாங்கினதே கிடையாது. பத்ம விபூஷன் வரைக்கும் தான் போயிருக்காங்க. ஆனால் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் பாரத் ரத்னா வாங்கியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். சரியா? அப்புறம் அலர்மேல்வல்லி செகண்ட் யங்கஸ்ட் டு பி கன்ஃபர்டு பத்மஸ்ரீ. சின்ன வயசில் இருக்கும் போதே பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு கியூரியஸ் கொஸ்டினாக வச்சுப்போம். யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யாமினி கிருஷ்ணமூர்த்தி இவங்களுக்கும் பத்ம விபூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பின்னாடி யார் யாருக்கெல்லாம் பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. அப்புறம் மல்லிகா சாராபாய், மிர்னலினி சாராபாய் இவங்க எல்லாத்துக்குமே இந்த பத்மபூஷன் பத்மஸ்ரீ எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தர்ப்பணா அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமி தொடங்கியிருக்காங்க. இதுவே எக்ஸாமில் கேட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி தான். ஸோ இந்த கேள்வியே எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. தர்ப்பணா அகாடமி அப்படிங்கிற அகாடமி. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சரி, ஓகே. அப்படியே படுத்து போகலாம். ஸோ பால சரஸ்வதி இவங்களுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சங்கீத கலாநிதி அப்படிங்கிற அவார்டை 1973லையும், இது சவுத் இந்தியாவில் கொடுக்கப்படக்கூடிய அவார்டு. பத்ம விபூஷனை 1977லையும் வாங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் டான்சர்ஸில் உங்களுக்கு யாரையாவது தெரியலையா, கண்ணை மூடிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பரதநாட்டியம்னு போடலாம். ஏன்னா பரதநாட்டியம் டான்சர்ஸை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸாமில் அதிகமான கேள்வியே கேட்பாங்க. சரியா? அடுத்து வைஜெயந்தி மாலா இவங்க தான் யங்கஸ்ட் டான்சர் டு பி கன்ஃபர்டு பத்மஸ்ரீ. அப்போ அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்துருச்சு. யங்கஸ்ட் டான்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஜெயந்தி மாலா, செகண்ட் யங்கஸ்ட் அப்படிங்கிறப்ப அலர்மேல்வல்லி. சரியா? ஓகே. ஸோ இதை தாண்டி மீதி இவங்கெல்லாம் எந்த ஊருக்காரங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். அந்த அவார்டை இந்த இடத்துல ரிவைஸ் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் இயரில் எதெல்லாம் கேட்டுக்காங்கன்றது முதற்கொண்டு ஒரு டேபிளில் போட்டு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டிபிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள் முதற்கொண்டு ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ருக்மணி தேவி அருந்தலே எந்த டான்ஸு, அதே மாதிரி இந்த மிருநளினி சாராபாய் பத்மபூஷனையும் பத்மஸ்ரீயையும் எந்த ஆண்டில் வாங்கினாங்க. ஏன்னா இங்கே எஸ்எஸ்சின்னு இருக்கிறப்ப பயப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், என்டிபிசி எஸ்எஸ்சிக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான். ஸோ அது இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தாராளமாக இந்த டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டான்சர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டேபிளையும் சேர்த்து வச்சு படிச்சுக்கலாம். இதில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் கிடையாது. யார் யார் என்னென்ன அவார்டு வாங்கினாங்கன்றது மட்டும்தான் இருக்கும். சரியா? இப்போ 2வது டான்ஸுக்கு போயிடுவோம். கதக் அப்படிங்கிற டான்ஸ். மறுபடியும் சொல்கிறேன்ப்பா, தமிழ்லையுமே இது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. கொஞ்சம் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டை யோசிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பழமையான கடினமான நடனம், தென்னிந்தியாவுடைய மத கருப்பொருளை வச்சுருந்தாலும் காதல், வீரம், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இது வந்து கவர் பண்ணும் அப்படின்னு எல்லாமே அழகாக தமிழ்லேயே இங்கிலீஷ்க்கு ஏற்ற அப்படியே தமிழ்லையும் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரியா? இப்போ கதக்கை பற்றி பார்ப்போம். பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கதக் அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா கதைகள் சொல்லக்கூடிய ஒரு நடனம் தான். வெறும் கதைகளை மட்டுமே கொண்டு உருவாகிய ஒரு நடனம் தான். அதாவது கடவுள்களுடைய வாழ்த்தெல்லாம் சேர்த்து தான் பரதநாட்டியம் வந்துச்சு. இந்த கதக் அப்படிங்கிற வார்த்தையே கதைக்காரர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம்ல இருந்து தான் வந்திருக்கும். ஸோ இப்போ ஸ்டோரி டெல்லர்ஸ்லாம் போறப்ப அது அப்படியே டான்ஸ் ஃபார்ம்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ்லேருந்து இது உருவானுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம பரதநாட்டியம் சிவனுக்கு பார்த்தோமா, இங்க கதக் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? ஸோ கதக்கில் வந்து கொஞ்சம் வேகமான ஃபாஸ்டான ஃபுட் ஒர்க் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா தட்கார், அதாவது தக்க 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 தக்கன்னு தட்டிக்கிட்டே காலை பயங்கரமாக தட்டிக்கிட்டே ஆடுவாங்க. அதுதான் அந்த தட்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கதக்குமே வந்து ட்ரெடிஷ்னலி சோலோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் போக போக கூட்டமெல்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதக் தான் 2 வகையான மியூசிக்கையுமே இந்தியாவில் மொத்தம் 2 வகையான மியூசிக் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி, இன்னொன்று கர்நாடிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கர்நாடிகா கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 2 மியூசிக்கையுமே இந்த கதக் டான்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இந்த இந்துஸ்தானின்றது முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்டது. இந்த இது இருக்கு பாத்தீங்களா,
எது நம்மளோட கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக், அது வந்து இந்துக்களால் உருவாக்கப்பட்டது. இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு டான்ஸு. அண்ட் இங்கேயுமே நிறுத்தா இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி தான் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நிருத்தியம் மற்றும் நிறுத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக இதை கொண்டு வந்ததே முகல் எம்பரர்ஸ் அண்ட் நோபல்ஸ் தான் கதக்கை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. லாஸ்ட்டாக வந்து நவாப் ஆஃப் அவுத் மற்றும் வாஜித் அலிசா இந்த கதக்குக்கு பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷனை மேக் பண்ணி இதை அழிய விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ மெயினாக இதை வந்து ஸ்டோரி டெல்லிங் இருக்கிறதுனால கையில் நிறைய முத்திரைகள் இருக்கும், நிறைய ஹேண்ட் கெஸ்டர்ஸும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த கதக்கில் நிறைய கரானாஸ் இருக்குது. நம்ம மியூசிக்கில் கரானா படிச்சிருப்போம், பட் இந்த கதக்லேயே நிறைய கரானாஸ் இருக்குது. லக்னோ கரானா அப்படிங்கிற அந்த லக்னோ கரானா அப்படிங்கிற அந்த கரானாவாக இருக்கட்டும், ஜெய்ப்பூர் கரானா, பிர்ஜு மகாராஜோட ஸ்டைலு அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த கரானா மியூசிக்கு தான் மெயினாக படிப்போம், அதனால் நாளைக்கு இதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கலாம். பட் அந்த கரானாவோடைய மியூசிக்குகளில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த கதக் அப்படிங்கிறது ஃபேமஸாக இருக்குது. சரியா, ஸோ அடுத்து அப்படியே போக போக இதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க நான் தனியாக கொடுத்துருக்கேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் தனியாக கீழே படிச்சுக்கலாம். ஃபேமஸான டான்சர்ஸ் ஒரு ஆளை பற்றி பல தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது நம்பால் தான், பண்டிட் பிர்ஜு மகாராஜ். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கதக் டான்ஸரு. கல்கா பிந்தாதன் அப்படிங்கிற கரானாவை சேர்ந்தவர். ஆக்சுவலாக இது லக்னோ கரானாவுக்கு இன்னொரு பேர். ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க இந்த கேள்வி, ஏன்னா இவர் பத்ம விபூஷன் முதற்கொண்டு வாங்கியிருக்காரு. இவருக்கு அவரே ஒரு ஓன் அகாடமி, கலாசரம் அப்படிங்கிற ஒரு அகாடமி வச்சிருக்காரு. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட். அதே மாதிரி சின்ன வயசுலேயே சங்கீத நாட்டக் அகாடமி அவார்ட் 1964 இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, 28 வயசுல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவரை தாண்டி இன்னொருத்தவங்களை பத்தி ரொம்ப அதிகமா படிக்கணும்னா சித்தாரா தேவி அப்படிங்கிறவங்க, இவங்களை கதக் குயின் அப்படின்னே அழிப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடியவங்களை ஜஸ்ட் ஒரு தடவை வாசிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். சரியா, கதக்கில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் டான்சர்ஸை கொடுத்துருக்கேன். பரதநாட்டியம் அளவுக்கு கதக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஸோ கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து கதகளி அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டான்ஸாக தான் இருக்கும். கேரளாவில் ஆடப்படக்கூடிய ஒரு டான்ஸு. இது வந்து இனிஷியலாக டெம்பிளில் மட்டும் ஆடப்பட்டுச்சு, ஆனால் போக போக வெளியெல்லாம் கொண்டு வந்து தியேட்டர் ஃபார்மாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, இந்த கதகளியே எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா பயங்கரமான மேக்கப் போட்டிருப்பாங்க, தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் வச்சுருப்பாங்க, கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ஸ் போட்டிருப்பாங்க. மெயினான பாயிண்ட்டே இதுதான். ட்ரெடிஷ்னலாக வந்து கதகளி பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஆக்ட்ரஸால் பே பண்ணப்பட்டுச்சு. இன்ன வரைக்குமே இந்த மேல் ஆக்ட்ரஸ் தான் மேலாகவும் ஃபீமேலாகவும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. கதகளி அப்படிங்கிறது மெயினாக யாரால் ஆடப்படக்கூடிய டான்ஸ் அப்படின்னா மேல் ஆக்ட்ரஸால் ஆடப்படக்கூடிய டான்ஸு. அவங்க போத் ரோல் மேலாகவும் ஃபீமேலாகவும் வேஷம் போட்டு ஆடுவாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஏற்கனவே சொன்னதான் கைகளோட முத்திரைகள் காலோட ஃபுட் ஒர்க்கோட சேர்த்து ஆடுவாங்க. ரொம்ப ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட் தான். இந்த பாட்டோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிரவாளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மலையாளமும் சான்ஸ்கிரிட்டும் கலந்த ஒரு பாடலை தான் இந்த பாட்டு பாடுறப்ப ஆடுவாங்க அப்படின்றாங்க. அண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த செண்ட மேளம், நம்ம கேரளா மேளம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மேளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மத்தளம் நமக்கே தெரியும், நம்மளுடைய நார்மலான அந்த டபலாவை தான் மத்தளம்னு சொல்கிறாங்க. ரைட்டா, மிருதங்கம் நம்ம வந்து அதை என்ன சொல்லுவோம், மிருதங்கம்னு சொல்லுவோமா, அவங்க அதை மத்தளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வெறும் 3 ஆக்சுவலாக பரதநாட்டியத்தில் 3 பார்த்தோம், நிருத்தியம் நாத்தியம் அப்படின்னு. ஆனால் கதக்கில் 2 பார்த்தோம், நிருத்தியம்னு. இங்கே எத்தனை இருக்கு பாருங்களேன், 5 இருக்கு. நாட்டியம், நிறுத்தம், சங்கீதம், வதியம் அப்படின்னு சொல்லிட்டு, வதியம் இல்லை வாத்தியம் அப்படின்னு 5 இருக்கு. ஸோ அந்த 5யுமே சேர்ந்து ஆர்ட் ஃபார்மையும் சேர்ந்து ஆடக்கூடியது தான் இந்த கதகளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த 5 ஃபார்ம்ஸையுமே சேர்ந்து ஆடக்கூடியது தான் கதகளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, ஒரே நிமிஷம். தெரியுதுலப்பா, பார்க்க முடியுதுல்ல, விசிபிளாக தானே இருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ கிளாஸஸ் தானே கொண்டு போகிறோம், அதனால் கமெண்ட்டில் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இருக்காது. அதனால் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்துக்கோங்க. சரியா, கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும். சரி, ஓகே, குட். ஓகே, ரைட். இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கதகளியில நிறைய கேரக்டர்ஸை கோடிஃபை பண்ணியிருக்காங்க. இதை வந்து சாத்வீகம் அப்படிங்கிறாங்க, நோபுலான மேல் கேரக்டர்ஸு. கத்தி அப்படிங்கிறாங்க, வில்லனியஸ் கேரக்டர்ஸு. மினுக்கு அப்படிங்கிறாங்க, ஃபீமேல் கேரக்டர்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
தயம்பு அப்படிங்கிறாங்க ஹண்டர்ஸ் அல்லது டீமன்ஸ். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கேட்டது கிடையாது, பட் இதுக்கு மேலே டீட்டெயிலாக கேட்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ரைட். அடுத்து ஃபேமஸான டான்சர்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கதகளியில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது, அடிக்கடி கேட்கப்பட்டது இந்த குரு குஞ்சுக்குருப் அப்படிங்கிறவரை பற்றி கேட்டிருக்காங்க. வல்லத்தோள் நாராயண மேனன் அல்லது விஎன் மேனன் அப்படின்னு சொல்லுவோம், இவரை பற்றி கேட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கதகளியில் பெரிய டான்சர்ஸை பற்றி கேள்விகள் வந்ததில்லை. சரியா? ஸோ கதகளி முடிச்சுட்டு அப்படியே கீழே போனோம் அப்படின்னா குச்சிப்புடி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசுக்கு எண்டமிக்காக இருக்கக்கூடிய ஒரு டான்ஸு. கரெக்டா? ஸோ ஆந்திர பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா குச்சிப்புடின்ற வில்லேஜில் இது ஆரம்பிச்சதுனால அந்த பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வச்சுட்டாங்க. ஸோ இதுலேயுமே 3 தான் இருக்கும், நிறுத்தம், நிறுத்தியம், நாட்டியம் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குச்சிப்புடி அப்படிங்கிறது உங்களுக்கு அதே ஃபுட் ஒர்க்கு, ரிதமிக் பேட்டர்ன் இதெல்லாம் சேர்ந்து ஆடக்கூடியது தான். இதுவுமே கிருஷ்ணா ஓரியன்டாக இருக்கக்கூடிய வைஷ்ணவிசம வச்சு எடுத்த ஒரு டான்ஸ் தான், கொண்டு வந்த ஒரு டான்ஸ் தான். சரிங்களா? பகவத் மேளா அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு தஞ்சாவூர்ல இதுக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ட்ரெடிஷ்னலாக மேல் ட்ரூப்ஸுமே ஆடிக்கிட்டு இருந்த ஒரு டான்ஸ் தான். அதுக்கப்புறம் குச்சிப்புடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேலும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. மேல் ட்ரூப்ஸோட டான்ஸ் ஆடக்கூடிய அந்த ட்ரூப்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அக்னி வஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? அக்னி வஸ்திரம் அப்படின்னு சொல்றோம், அல்லது பகல் பண்டி அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்து இந்த வேட்டியை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குச்சிப்புடி அப்படிங்கிறத உங்களுக்கு விமனும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. வேற இதுல வந்து லட்சியம், தாண்டவம் அப்படின்னு 2 இருக்கு. சாரிப்பா, ஒரு நிமிஷம். லட்சியம், தாண்டவம் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு நம்மளோட குச்சிப்புடியை பொறுத்த வரைக்கும். லட்சியம் அப்படின்னா சாஃப்டான விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியது லட்சியம்ன்றாங்க. தாண்டவம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹார்டான எலிமெண்ட்ஸை பத்தி பேசக்கூடியதை என்ன சொல்றாங்க? தாண்டவம் அப்படிங்கிறாங்க. ஒரே நிமிஷம். கேக்குதுலப்பா பேசுறது? எஸ். பிடிஎஃப் தரேமா? பிடிஎஃப் உங்களுக்காக தான் எடுத்திருக்கேன், கண்டிப்பா தரேன். சரியா? அடுத்து இதுல ஃபேமஸ் டான்சர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கேட்கப்படக்கூடிய ஒரு டான்சர் இருக்காரு. அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு வேம்பட்டி சின்ன சத்தியம். அவர் பேர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா குரு வேம்பட்டி சின்ன சத்தியம் அப்படிங்கிறது. இவருக்கு பத்ம பூஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவர் தான் குரு ஆஃப் குச்சிப்புடி டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யாமினி கிருஷ்ணமூர்த்தி அப்பப்போ கேட்பாங்க. ராஜா ரெட்டி குச்சிப்புடி டான்ஸ் அகாடமி ஒன்று தொடங்குறாங்க நியூ டெல்லியில். தாராங்கினி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் தொடங்குறவங்களெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? ஸோ குச்சிப்புடி முடிச்சுட்டு அடுத்து நம்ம போகக்கூடிய டான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூரி அப்படிங்கிறப்ப ராஸ் லீலா அப்படிங்கிற வார்த்தையிலையும் அழைக்கப்படுது. ஆப்ஷன்ல மணிப்பூரி இல்லைன்னா ராஸ் லீலான்னு இருந்தா அதையும் நீங்க போட்டுக்கலாம். மெயினா இதை வந்து ஒரு கம்யூனிட்டி பீப்புள் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, வைஷ்ணவிசம் வச்சுதான் எடுக்கப்பட்டது. மெய்த்தி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி பீப்புள்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மணிப்பூர்ல இப்போ ரீசெண்ட் நடந்த பிரச்சனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெய்த்தீஸ், குக்கீஸ் அப்படின்னு 2 ட்ரைப் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல மெய்த்தீஸ் அப்படிங்கிறவங்க ஆடக்கூடிய டான்ஸ் தான் இந்த மணிப்பூரி. சரிங்களா? மணிப்பூரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான டிவிஷனா பிரிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஜகாய் மற்றும் சொலோம் அப்படின்னு. இந்த ஜகாய்ன்றது ஜென்டிலர் ஃபார்ம், லைட்டா ஆடக்கூடிய டான்ஸ். இது வந்து நாட்டிய சாஸ்திரால சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த லட்சியம் அதாவது சாஃப்டான எலிமெண்ட்ஸை வச்சு ஆடக்கூடிய ஒரு டான்ஸ். ராதையோட கிருஷ்ணரோடைய கதைகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு டான்ஸா இருக்கும். இதுவே கொஞ்சம் விகரஸா மாசா எப்படி சொல்றது, இந்த தாண்டவத்தை யூஸ் பண்ணி ஹார்டான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆடக்கூடிய அந்த பார்ட்டை நம்ம என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சொலோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காதல் கதைகள் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஹீரோயிக் தீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டான்ஸை கொண்டு போயிருப்பாங்க. சரியா? இதுல ரொம்ப அதிகமா கேட்கப்பட்ட ஒரே மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பிபின் சிங். இவரை அதிகமான கேள்வியில கேட்டிருக்காங்க. டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஹஞ்சாபா அப்படிங்கிற ஒரு டைட்டிலும், மகாராஜா ஆஃப் மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் மணிப்புரி டான்ஸ் அப்படின்னாலும் இவர் தான். சரிங்களா? இப்ப மோகினி ஆட்டத்துக்கு போயிடலாம். இதுவுமே உங்களுக்கு கேரளால உருவான ஒரு டான்ஸ் தான். மோகினி அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹிந்து கடவுளா ட்ரீட் பண்ணப்படக்கூடிய ஒருத்தவங்க. அவங்கள வச்சு அவங்களுடைய அந்த டெய்ட்டியை வச்சு ஆடக்கூடிய ஒரு டான்ஸாக இது பார்க்கப்படுது. ஸோ மோகினி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லட்சியத்தை தான் வச்சிருப்பாங்க. லட்சியம் அப்படின்றப்ப சாஃப்ட் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுவுமே மலையாளம் சான்ஸ்கிரிட்டோட ஹைபிரிட் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மணி பிரவாளம் அப்படிங்கிற அந்த பாட்டில் ஆடப்படக்கூடிய ஒரு டான்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த மோகினி ஆட்டமுடைய ரெஃபரன்ஸ் மெயினாக எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த
ஹர மலா அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மழமங்கலம் நாராயண நம்பூதிரி அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. சரியா, கிட்டத்தட்ட 24 ஹேண்ட் கெஸ்டர்ஸ் இருக்கான். இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோகினி ஆட்டமாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மோகினி ஆட்டம்ல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு எக்ஸாமில் கேட்டதுன்ற பார்த்தீங்கன்னா இந்த கணக்குரேலாவை அடிக்கடி கேட்பாங்க, பார்த்துருக்கேன். கல்யாணக்குட்டி அம்மாவையும் கேட்பாங்க, கல்யாணி குட்டி அம்மாவையும் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் இவங்க 2 பேரை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா இவங்க நலந்தா டான்ஸ் ரிசர்ச் சென்டர் அண்ட் நலந்தா நிறுத்திய கலா அப்படிங்கிறதெல்லாம் மும்பையில் தொடங்கியிருக்காங்க. ஆனால் இந்த கணக்குரேலாவை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். சரியா, ஸோ மோகினி ஆட்டம் முடிச்சுட்டு ஒடிசிக்கு போகிறோம். பேர்லேயே இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒடிசாவில் ஆடப்படக்கூடிய ஒரு கல்ச்சரல் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் தான் ஒடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுலேயுமே 2 மேஜரான ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து உமனால் ஆடப்படக்கூடிய ஒரு டான்ஸு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ட்ரெஸ்ட் ஆஸ் கேர்ள்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோத்தி புவாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இது வந்து பாய்ஸ் ட்ரெஸ்ட் ஆஸ் கேர்ள்ஸ், அதாவது பசங்க வந்து பொண்ணுங்க மாதிரி வேஷம் போட்டு ஆடக்கூடிய ஒரு டான்ஸு. இது எங்கே ஆடுவாங்கன்னு கேட்டால் இதுவுமே ஒடிசியில் ஆடப்படக்கூடியது தான். ஸோ வந்து பெண்களே ஆடக்கூடியதும் இருக்குது, பசங்களும் பெண்களாக வேஷம் போட்டுக்கிட்டு ஆடக்கூடிய டான்ஸும் இருக்குது. சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். இந்த டான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட பிளாக் ஆர் ஒயிட் அப்படிங்கிற பாட்டில் 1991 உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டான்ஸ் ஆடப்பட்டிருக்கும். ஸோ ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. சரியா, ஸோ இதில் வந்து வேற என்ன சொல்லலாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படிங்கிற பட்சத்தில்? ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் திரிபங்கி போஸ்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டரை யூஸ் பண்ணுவாங்க. உடம்பு வந்து 3 இடங்கள்ல வளைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 இடங்கள்ல வளைக்கப்பட்டிருக்கும். இந்த திரிபங்கி போஸ்டர் எங்கே மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒடிசி அப்படின்னு சொல்லி எழுதிக்குவாங்க. தலையும் வளைக்கப்பட்டிருக்கு, உடம்பும் வளைக்கப்பட்டிருக்கு, முட்டியும் வளைக்கப்பட்டிருக்கு. அதான் இந்த திரிபங்கி போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன சொல்றேன்னு புரியுதா? சரி, ஓகே, அடுத்து போயிடலாம். இதில் ஃபேமஸான டான்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரை எத்தனை தடவை கேள்வியில் கேட்டிருக்கான்னு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அதிகமாக கேள்வியில் கேட்கப்பட்ட ஒருத்தர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெளிச்சரண் மொஹபத்ரா. பத்ம விபூஷன் வாங்கக்கூடிய முதல் ஆள் ஒடிசால இருந்து யார் அப்படின்னா நம்மளால கெளிச்சரண் மொஹபத்ரா. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், காளிதாஸ் சம்மான், சங்கீத நாடக அகாடமின்னு எல்லாமே வாங்கியிருப்பார். ஸோ இவரை ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து பத்ம விபூஷன் வாங்கின யங்கஸ்ட் ரெசிபியன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனல் மான்சிங் அப்படிங்கிறவங்க. இவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒடிசி டான்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான பர்சன். சரியா, ஓகே, அடுத்து சத்ரியா அப்படிங்கிறப்ப லேட்டஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸை ஆட் பண்ணப்பட்டது. 15th செஞ்சுரியிலேருந்து அந்த டான்ஸே உருவானதா சொல்றாங்க. வைஷ்ணவா செயின்ட் ஸ்ரீமாந்த சங்கரதேவா அப்படிங்கிறவர் உருவாக்கப்பட்ட ஒரு டான்ஸ். இதுவுமே கிருஷ்ணருக்கான ஒரு டான்ஸ் தான். நம்ம இப்போ பார்த்ததுலேயே சிவன் டான்ஸ்னா ஒன்னே ஒன்று தான், அது நம்ம பரதநாட்டியம் மட்டும்தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இது வந்து நவம்பர் 15, 2000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கீத நாடக அகாடமியால் 8th கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு உருவாக்கப்படுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி வேற என்ன சொல்லலாம்? இதில் கிளாசிக்கலான ராகாஸு, ஓகே, ஜஸ்ட் ரொம்ப அதெல்லாம் தேவை கிடையாது. கீ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கோல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த கோல் அப்படிங்கிறது கூகுளில் டைப் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ சத்ரியாவில் ஃபேமஸான டான்ஸர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபாதர் ஆஃப் சத்ரியா டான்ஸே ஸ்ரீமந்தா சங்கரதேவா. அடுத்து குரு ஜத்தின் கோசாமி, பூப்பன் ஹசாரிகா. இவர் அடிக்கடி கேட்பாங்க. இவர் வந்து சுதகாந்தா அப்படின்ற வார்த்தையிலையும் அழைப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னாவே வாங்கியிருக்காரு. நான் வந்து ஒரு தப்பான பாயிண்ட் சொல்லிட்டேன். பூப்பன் ஹசாரிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டான்ஸோட ரிலேட்டடாக இருக்கக்கூடியவர். மேபி இந்த டான்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடவும் செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இவர் வந்து பாரத் ரத்னா கொண்டு வாங்கியிருக்காரு. தாதா சாஹிப் பால்கேலேருந்து ரைட். ரீசெண்டாக தான் இவருக்கு 2019 பாரத் ரத்னா, ரீசெண்ட் கிடையாதோ. ஒரே நிமிஷம். பூப்பன் ஹசாரிகா. ஓகே, பூப்பன் ஹசாரிகா வந்து சத்ரியா டான்ஸ் ஆடினாரா? ப்ரொமோட்டிங் சத்ரியா டான்ஸ். அவர் ஆட கிடையாது, அந்த டான்ஸை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வந்து அந்த சத்ரியா டான்ஸுக்காக அந்த அவார்டு வாங்கினாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. சரியா, அப்போ வந்து அந்த டான்ஸை ப்ரொமோட் பண்ணதுக்காக அவர் அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. அப்போ இன்ன வரைக்குமே எந்த டான்சர்ஸுமே இந்த அவார்டு வாங்கலை. சரியா, ஓகேவா? அப்போ நான் சொன்னது கரெக்ட் தான். பட் பூப்பன் ஹசாரிகா அப்படிங்கிறப்ப எதை ப்ரொமோட் பண்ணாருன்னா சத்ரியா டான்ஸை ப்ரொமோட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோ. சரியா, ஓகே. லாஸ்டா சங்கீத நாடக அகாடமி இன்ன வரைக்கும் என்ன பண்ணல அப்படின்னா இதை ரெகக்னைஸ் பண்ணல. ஆனால் நம்ம ஆளுங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரு இது என்னன்னு சொல்றாங்க, ஒரு கிளாசிக்கல் டான்ஸாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. சரியா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது முதற்கொண்டு இந்த சாகு டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைப்ரண்ட்டான செமி கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து நிறையா இந்த சாகு டான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா புருலியா சாகு அப்படிங்கிறது,
இன்னொன்று செரைக்கெல்லா சாகு, இன்னொன்று வந்து மயூர்பஞ்ச் சாகு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை இருக்கு. இந்த புருலியா சாகு வந்து வெஸ்ட் பெங்கால்லையும், செரைக்கெல்லா சாகு வந்து ஜார்க்கண்ட்லையும், மயூர்பஞ்ச் சாகு வந்து ஒடிசாலையும் ஆடப்படக்கூடிய ஒரு டான்ஸ். இது வந்து அதிகமான தடவை எக்ஸாம்ல மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதனால அதை மறக்காம ஒரு தடவை தெளிவா பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதுல என்னென்ன பண்ணுவாங்கன்றலாம் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. இதுல மாஸ்க் போடுவாங்க, பேப்பர் யூஸ் பண்ணுவாங்கலாம் கேட்டது கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் 2010 வந்து இந்த சாகு டான்ஸை யுனெஸ்கோவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட்ல இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்ல சேர்த்திருக்காங்க. ஸோ இது 2010 சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு யுனெஸ்கோட லிஸ்ட்ல இருக்கான்னு பார்ப்போமா? சாகு டான்ஸ் இன் யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். எஸ், 2010 ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேவா? பட் இன்ன வரைக்கும் அதுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட்ல இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோட இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜாவே மாறி இருக்கு. இதை பத்தி யுனெஸ்கோ சைட்ஸ் இல்லை யுனெஸ்கோவை பத்தி படிக்கிறப்ப நம்ம மறுபடியும் இதை படிக்கலாம், சரியா? ஸோ எஸ், சாகுவை பத்தியும் பார்த்தாச்சு. மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்சஸ் முடிஞ்சது. சாகுவோட டான்ஸை பத்தி படிச்சிருக்கோம். அதுல இது வரைக்கும் டான்சர்ஸை பத்தி பெருசா கேள்விகள் கேட்டது கிடையாது. ஜஸ்ட் சும்மா இந்த இடத்துல ஒரு ஓவர்வியூவா பார்த்துக்கிட்டீங்கனாலே போதுமானதா இருக்கும், சரியா? எஸ், 8 கிளாசிக்கல் டான்ஸையும் ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்திருக்கேன். இதோட செஷன் முடியல. இந்த 8 கிளாசிக்கல் டான்ஸ்ல 5 கிளாசிக்கல் டான்ஸை எலிமெண்டல் டான்ஸ் அப்படிங்கிறாங்க. பரதநாட்டியத்தை ஃபயர் டான்ஸ் அப்படின்னும், கதகளியை ஸ்கை டான்ஸ் அப்படின்னும், ஒடிசிய வாட்டர் டான்ஸ் அப்படின்னும், எர்த் வந்து குச்சிப்புடி அப்படின்னும், யார் வந்து மோகினி ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு டெடிகேட்டடா ஆடக்கூடிய டான்சஸ் அப்படிங்கிறாங்க. இந்த எலிமெண்டல் டான்ஸையுமே உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வியா கேட்டிருக்கான். ஸோ இதையும் தெளிவா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஓகே, ஸோ இது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி எந்தெந்த டான்ஸு எந்தெந்த ஊர்ல ஆடுறாங்க அதோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பேன் அண்ட் ஃபேமஸான டான்சர்ஸ் யாரு அப்படின்னு மனப்பாடம் பண்றதுக்காக ரொம்ப முக்கியமான டான்சர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். ருக்மணி தேவி அருண்டலே, கொட்டக்கல் சிவராமன், குரு பிபின் சிங், கெலிச்சரன் மொகபத்ரா, பிர்ஜு மகாராஜ், வேம்பட்டி சின்ன சத்யன், கனக்ரேலா, இவங்கெல்லாம் எல்லாமே முதல்ல இருக்கிறவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட். அப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளால மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த டான்சஸ்ல இந்த நவரசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? மேக்சிமம் இது பரதநாட்டியத்தில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துலையுமே இந்த நவரசத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த நவரசம் அப்படிங்கிறத நான் ஒரு தடவை காட்டுறேன், ஒரே நிமிஷம். எஸ், ஸோ இந்த நவரசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவனிவன் படத்துல பண்ணி காமிச்சிருப்பார். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரம் அப்படின்னு இருக்கு. ஸோ சிங்காரம் அப்படிங்கிறது லவ். ஸோ சிங்காரமா வந்து இருக்கிறாங்க அப்படின்னா லவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரௌத்ரம் பேர்லயே இருக்கு, கோவம். பிபிஷ்டம் அபிஷ்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்கஸ்ட் ஐய அந்த மாதிரி. அடுத்து வீரம் பேர்லயே இருக்கு, சாந்தம் பேர்லயே இருக்கு, அமைதி. ஹஸ்யம் அப்படின்னா லாஃப் பண்றப்ப எப்படி லாஃப் பண்ணுவாங்க, ஹா 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 அப்படின்னு லாஃப் பண்ணுவாங்களா, அப்ப ஹஸ்யம். கருணை அப்படின்றப்ப கருணை நினைச்சு கூட ட்ராஜடி, ஏதாவது ட்ராஜடி நடந்து போனாதான் ஆஹா அவனுக்கு கருணை காட்டணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பயானகம் பேர்லயே இருக்கு, ஹாரர். அண்ட் அற்புதம், அற்புதம் நடத்திருச்சு அப்படின்னா ஒண்டர் நடந்துருச்சுன்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு இமேஜோட கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இந்த டேபிளை ஒரு தடவை தனியா படிச்சுக்கோங்க. இதை மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது, ஓகேவா? ரைட், ஸோ அப்படியே நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ ஃபோக் டான்சஸோடைய கதைக்கு போவோம். ஃபோக் டான்சஸ்ன்னு எடுத்து இது வந்து அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் பத்ம விபூஷன் எந்தெந்த வருஷம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன். தஞ்சாவூர் பால சரஸ்வதி பரதநாட்டியம்காகவும், கிளிச்சரன் மொகபத்ரா ஒடிசிக்காகவும், சோனல் மான்சிங் பரதநாட்டியம் மற்றும் ஒடிசிக்காகவும், யாமினி கிருஷ்ணமூர்த்தி குச்சிப்புடி மற்றும் பரதநாட்டியத்துக்காகவும் வாங்கியிருக்காங்க. இந்த உதய் சங்கர் மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான ஆள். இவர் வந்து ஃபியூஷன் டான்ஸ் அப்படின்னு சொல்லி பல டான்ஸை கலந்து ஆடுவார். அதுக்காக இவருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, பத்ம விபூஷன் அவார்டு, சரியா? ஃபோக் டான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊருக்கு 20-30 டான்ஸ் இருக்கும். நம்ம ஊருக்கு இருக்கிற எல்லா டான்ஸையும் நம்மளால படிக்க முடியாது, கரெக்டா? ஃபர்ஸ்ட் மெயினான டான்ஸ் எது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடிக்கடி எக்ஸாம்ல ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கப்படக்கூடிய டான்ஸ் அப்படிங்கிறப்ப பிகு அப்படின்னு ஒரு டான்ஸ் அசாம்ல ஆடப்படும். இது வந்து பிகு ஃபெஸ்டிவலுக்காக ஆடப்படக்கூடிய ஒரு டான்ஸா இருக்கும். ஜனவரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பொகாலி அல்லது மாக் பிகு அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா ரோங்காலி அல்லது பொகாக் பிகுன்னு கொண்டாடுவாங்க. அக்டோபர்ல கோங்காலி அல்லது கட்டி பிகுன்னு கொண்டாடுவாங்க. இதையே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் அசாமிஸ் அட்டையர், அதாவது அசாமிஸோட ட்ரெஸ்ஸை போட்டு மென் விமன் 2 பேரும் ஆடப்படக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் மாதிரி. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஒரு கல்ச்சுரல் டான்ஸ் மற்றும் ஃபெஸ்டிவல். பிகு ஃபெஸ்டிவலாகவும் கேட்பான், டான்ஸாகவும் கேட்பான். அடுத்து பாங்கரா, உங்களுக்கே தெரியும், பல்லே பல்லே டான்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை எனர்ஜி டான்ஸு. இது வந்து ஹார்வெஸ்ட் சீசன்ல பஞ்சாப்ல ஆடப்படக்கூடிய ஒரு டான்ஸு. உங்களுக்கு வந்து தோலு, சிம்தா, அல்கோசா அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு ஆடுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? மெயினா பைசாக்கின்ற அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல தான் இந்த டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடப்படும். அடுத்து கூமர். இது நிறைய படத்துலையும் பார்த்துருப்பீங்க. இது எந்த படம் டக்குன்னு வர மாட்டேங்குது. பத்மாவதி படத்துல இவங்க இருக்காங்கல்ல, நம்ம தீபிகா, அவங்க ஆடி இருப்பாங்க. கூமர் 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 கூமர்னு ஆடி இருப்பாங்க. அந்த டான்ஸ் ராஜஸ்தானோடது ட்ரெடிஷ்னல் விமன்ஸ் டான்ஸு. தீபாவளி, ஹோலி, வெட்டிங்னு எல்லாத்துக்குமே இந்த டான்ஸை போட்டு நல்லா ஃப்ளோயிங் ஸ்கர்ட் சுத்தினா கிரிகிரின்னு சுத்தும் பார்த்தீங்களா, அந்த டான்ஸை போட்டு நல்லா கிரிகிரின்னு சுற்றி ஜாலியாக ஆடக்கூடிய ஒரு பூமர் டான்ஸ் அப்படிங்கிறது ராஜஸ்தான். அடுத்து கர்பா அப்படிங்கிற ஒரு டான்ஸு. ஜி கர்பாக்கு குஜராத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவராத்திரியில 9 நாளைக்கு காடஸ் துர்காக்காக ஆடக்கூடிய ஒரு டான்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணி தாண்டியா ஸ்டிக்ஸை வச்சு இந்த டான்ஸை ஆடுவாங்க. கும்மி, இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. கும்மி ஆட்டம் சவுத் இந்தியாவோட ரொம்ப ஓல்டஸ்ட் ஒரு டான்ஸு. இந்த கும்மி அடிக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியதான். சிம்பிளான ஜாலியான மூமெண்ட் தான். கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க, என்னடா கூடி சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எஸ், ஃபெஸ்டிவல் மந்த்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபெஸ்டிவல்ஸோட இதில் பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபெஸ்டிவல் கிடையாது, இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபோக் டான்ஸ். அதனால தான் நான் அந்த மந்த்தை பற்றி பேசலை. சரியா? தாண்டியா ராஸ். இந்த தாண்டியா ராஸும் குஜராத்தில் ஆடப்படக்கூடியதா, நவராத்திரிக்கு ஆடப்படக்கூடியதா. தாண்டியா வச்சு ஆடுறான்றதுக்காக நீங்கள் கர்பா யோசிச்சுக்காதீங்க. கர்பா வேற, தாண்டியா ராஸ் வேற. சரிங்களா? இது மெயினாக எதுக்காக ஆடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காடஸ் துர்காவுக்கும் மகிஷாசுரனுக்கும் நடந்த அந்த சண்டையை வந்து மார்க் பண்ணி ஆடக்கூடிய ஒரு டான்ஸு. இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இது பொன்னியின் செல்வன்ல ஒரு பாட்டு வரும், செங்குருதி சேயோனேன்னு. அதுல கூட நீங்க இந்த டான்ஸை பார்க்கலாம். சரிங்களா? டம் 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 டமரே அப்படின்னு வாங்கல, அதுல கூட அதோட டிபிக்ஷன் தான் இந்த தாண்டியா ராஸ். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேம்பூ டான்ஸ். இது நாகாலாண்டில் ஆடப்படக்கூடியது. இது ஒரு ட்ரைபல் டான்ஸ். சிரோவ் டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ஜாலியாக வெளியே வந்து பேம்பூ போல்ஸ் வச்சுட்டு ஆடக்கூடிய ஒரு பயங்கரமான டான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோலாட்டம். இது தமிழ்நாடு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸ்டிக் டான்ஸ் அப்படின்வாங்க. லார்ட் ராமருடைய பர்த்டே கொண்டாடுற மாதிரி சின்ன உட்டன் ஸ்டிக்ஸ் வச்சு ஆடக்கூடியது. லாஸ்ட்டாக ஓட்டம், துள்ளல், கள்ளி மற்றும் துள்ளல் அப்படின்னு வந்தாலே இது வந்து கேரளாவோட டான்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மா சிம்பிளான ரித்தபிக் மூவ்மெண்ட்டோட ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குஞ்சன் நம்பியார் அப்படிங்கிறது இது இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த டான்சஸ் எல்லாம் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு 10 டான்ஸ் கொடுத்துருக்கேன்னா, இதெல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல ரொம்ப அதிகமா கேட்கப்பட்டது. இதை தாண்டி வெறும் எக்ஸாம்ல கேட்டிருக்கிற டான்ஸை மட்டும் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். இதை தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் ரொம்ப இம்பார்ட்டன்டானதை சொல்றேன், நீங்க படிச்சுக்கிட்டா போதும். ஏற்கனவே பிகு படிச்சுட்டீங்க. ஜுமுர் அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு. அடுத்து பகுரும்பா அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு. தெரியுதா? இங்க இது எஸ்எஸ்சிலையோ என்டிபிசிலையோ கேட்கப்பட்ட டான்ஸை மட்டும் நான் எல்லா ஊருக்கும் இந்த மெட்டீரியல்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நீங்க படிச்சுக்கிறது தான். சரியா? அருணாச்சல் பிரதேஷ்ல கேட்கப்பட்ட டான்ஸு, ஆந்திர பிரதேஷ்ல கேட்கப்பட்ட டான்ஸு அப்படின்னு முன்னாடி இம்பார்ட்டன்ட்டையும் கொடுத்துட்டேன். கீழே வந்து இருக்கிற எல்லா டான்ஸையும் நான் கொடுத்துட்டேன். என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்போ நீங்க தான் இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி அதிகமாக கேட்கப்படுறது. பூமர்லாம் ஏற்கனவே பார்த்தீங்க. அடுத்து பவாயின்னு ஒன்று இருக்கு, கல்பேலியான்னு ஒன்று இருக்கு, கங்கூர்னு ஒன்று இருக்கு. இந்த ராஜஸ்தான்ல இது 4மே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டான்ஸ். ஸோ இதெல்லாம் உட்காந்து தரவா படிக்க ஆரம்பிங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகேவா? ரைட். கோலாட்டம் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஊருக்கு எண்டமிக் கிடையாது. நம்ம ஊர்ல ஆரம்பிச்சுதான் அது ஆந்திராவுக்கே போச்சு அப்படின்வாங்க. ஆந்திராலையும் கோலாட்டம் உண்டு, இங்கேயும் கோலாட்டம் உண்டு. சரியா? சரி, ரைட். அடுத்து ரொம்ப அதிகமாக கேட்கப்படக்கூடிய டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சோலியா கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எத்தனை தடவை கேட்டிருக்கான். ஸோ அப்போ எதெல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படிங்க, தனியாக எழுதி வச்சுக்கிட்டாலும் சரிதான். சரியா? அடுத்து தாண்டியா ராஸ். குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டியா ராஸ், கர்பா, பவாய், இது 3 அதிகமாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்தெந்த ஊருன்னு கேட்கறதோட இதை பற்றி ஏதாவது ஒரு டேர்ம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கொடுத்துருப்பேன். அது ஜஸ்ட்டு சும்மா என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இருக்கிற எல்லா ஊருக்குமே இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும். இதை படிச்சிங்கன்னா இதுவே ஃபோக் டான்ஸுக்கு அதிகம் தான், இதை விட தாண்டி போகணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபோக் டான்ஸே தேட்டராக ஆடுவாங்க.
அந்த மாதிரி தியேட்டரா ஆடக்கூடிய, அதாவது அரங்கேற்றம் பண்ணக்கூடிய டான்ஸஸை வந்து சில ஊர்களில் ஹைலைட் பண்ணி கேட்பாங்க. பார்த்தீங்களா, ராஸ்லீலா அப்படிங்கிறது ஒரு தியேட்டர் டான்ஸ், அது எந்த ஊர்? அடுத்து வந்து தசாவதார் அப்படிங்கிறது ஒரு தியேட்டர் டான்ஸ், அது எந்த ஊர்? தெருக்கூத்து எந்த ஊர்? தமாஷா எந்த ஊர்? ஜாத்ரா எந்த ஊர்? நௌத்தான்கி, இந்த நௌத்தான்கி பல தடவை எக்ஸாமில் கேட்டிருக்கான். இது நிறைய ஊரில் ஆடப்படக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு ஊர்னு சொல்ல முடியாது. பட் இந்த எது இதில் தேட்டர் ஃபார்ம்னு கேட்பான். அது இந்த நௌத்தான்கி. யாக்ஷாகனா அப்படிங்கிறது கர்நாடகாவில் ஆடக்கூடியது அப்படின்னு எந்தெந்த தேட்டர் ஃபார்ம் எந்தெந்த ஊருக்கு ரிலேட்டட் அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லாஸ்ட்டாக தேட்டர் ஃபார்மோட சேர்த்து ஃபோக் டான்சஸ் வந்து எந்தெந்த ட்ரைபு என்ன ஆடுறாங்க அப்படிங்கிறது முத கொண்டு இருக்கும். பகுரும்பா அப்படிங்கிற டான்ஸ் அசாமில் ஆடப்படுது, ஓகே. ஆனால் எந்த ட்ரைபு? போடோ அப்படிங்கிற ட்ரைப். சாந்தாலி டான்ஸ் பேர்லேயே இருக்கு, சாந்தால் ட்ரைபு, இவங்க இந்த எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க. அதே மாதிரி கர்மா டான்ஸ் எந்த ட்ரைபு, பில் டான்ஸ் எந்த ட்ரைபு, லம்பாடி டான்ஸு, திம்சா அப்படின்னு ட்ரைபல் டான்ஸஸையும் கொடுத்துட்டேன். இந்த ட்ரைபல் டான்ஸஸையும் எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு தடவை படிச்சிங்கனாலே இட் வில் பி மோர் தேன் எனஃப். சரியா? ஸோ டான்சஸில் இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேசிக் ஆன டீடைல்ஸ் ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி வந்து பிஒய்க்யூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதை தான் நம்ம தெளிவாக இந்த இடத்துல படிச்சிருக்கோம். டான்ஸை பற்றி பேசணும், சும்மா பாட்டே இல்லாமல் டான்ஸ் ஆடினா நம்ம எல்லாரும் பைத்தியக்காரன்னு நினச்சிப்பாங்க, கரெக்டாக? ஸோ அதனால் கண்டிப்பாக மியூசிக் அப்படிங்கிற அடுத்த டாப்பிக்கை நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மியூசிக்கை பற்றி. மியூசிக் அப்படிங்கிறப்ப இந்தியாவில் முதல்ல மியூசிக் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு நம்ம கொஞ்சம் ஏன்ஷியன் இந்தியாவை புரட்டி பார்த்தோன்னா 4 வேதாக்களில் சாம வேதம் அப்படிங்கிற அந்த வேதத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூசிக் அப்படிங்கிறது தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயும் இருக்கும். ரொம்ப முக்கியமானதை மட்டும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன். சில டேபிளர் காலம் அப்படிலாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இக்னோர் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ சாமவேதம் அப்படிங்கிறப்ப சாமம் அப்படிங்கிறப்பவே மெலடி அப்படின்னு சொல்லுவோம். பாடல்களிற்கான வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி நம்மளுடைய பரதமுனி நேற்று எழுதியிருந்தார் பார்த்தீங்களா, நாட்டிய சாஸ்திரா எழுதின அந்த பரதமுனி இருக்கார் பார்த்தீங்களா, அவருமே இந்த மியூசிக் அப்படிங்கிறது நேற்று நம்ம பார்த்தோம்ல, நிருத்தியம், தியானம், வதம் அப்படிங்கிற அந்த 3 வகையுமே தன்னுடைய நாட்டிய சாஸ்திரால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நிருத்தியம் அப்படிங்கிறது தான் டான்ஸு, ஞானம் அப்படிங்கிறது பாட்டு, அந்த பாட்டுக்கேற்ற இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அப்படிங்கிறது தான் வதன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. நேற்று கிளாஸில் வந்து நம்ம நிருத்தியம், நாட்டியம் அப்படின்னு படித்தோம். இன்னைக்கு அவரே என்ன சொல்லியிருக்காரு? நிருத்தியம், தியானம் மற்றும் வாதம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ இந்த பரதமுனியை தாண்டி நம்ம பேசிக்காக இந்தியாவுடைய மியூசிக்கில் இருக்கக்கூடிய சவுண்டை பற்றி படிப்போம். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 ஸ்வரங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது ஹெப்டோனிக் மியூசிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹெப்டுன்ற வார்த்தை 7 குறிக்கும். அப்போ ஒரு 7 நோட் சிஸ்டமை தான் நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த 7 நோட்ஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச, ரி, க, ம, ப, த, நி. மறுபடியும் ரிப்பீட் ஆகி இங்கே வந்துடும், ச அப்படின்னு வந்துடும். அதனால் மொத்தம் எத்தனை நோட்டுன்னு கேட்டால் 7 நோட்டுன்னு தான் சொல்லணும். இந்த சாரி காமாவுக்கு ஃபுல் ஃபார்ம் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். எங்கேயுமே இது கிடைக்காது, தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சஜ்தா, ரிஷப்தா, காந்தாரா, மத்தியமா, பஞ்சமா, தெய்விதா, நிஷதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி காமா ப த நி அப்படிங்கிற அந்த ஃபுல் ஃபார்ம் இருக்குது. இந்த மாதிரி 7 மேஜரான டோன் இருந்தாலும் கிட்டத்தட்ட 22 மைக்ரோ டோன்ஸ் கொண்டு நம்ம யூஸ் பண்ணுறோமா. இதுதான் சுருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் போனுக்கு பயங்கரமான ஒரு மெலடியாக இருக்குன்றாங்க. ஸோ இந்தியாவோட மியூசிக்கு, இந்தியாவோட கிளாசிக்கல் மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் பில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரம், ராகம், தாளம். இது 3த்தையும் சேர்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா 3 பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இந்தியாவோட கிளாசிக்கல் மியூசிக் பழங்கால அந்த மியூசிக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 2 வகையான மியூசிக் இருக்குது. ஹிந்துஸ்தானி மியூசிக் மற்றும் கர்நாடிக் மியூசிக். கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் கிருஷ்ணதேவராயருடைய பீரியடில் டெவலப் ஆன ஒரு மியூசிக். விஜயநகர் எம்பையரை சேர்ந்த கிருஷ்ணதேவராயருடைய பீரியடில் டெவலப் ஆன ஒரு மியூசிக்காக பார்க்கப்படுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்நாடிக் மியூசிக்கோட ஃபாதர் யாருன்னு கேட்பாங்க. புரந்தரதாசர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும். இந்துஸ்தானி மியூசிக் அப்படிங்கிறப்ப டுவர்ட்ஸ் முகல் அண்ட் ராஜ்புத் ஏஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமீர் குஸ்ரு அப்படிங்கிறவருடைய
முயற்சியில் இந்த இந்துஸ்தானி மியூசிக் அப்படிங்கிறது தொடங்கப்படுது. அமீர் குஸ்ருவை சேர்த்து தான்சேன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். பட் அமீர் குஸ்ரு பாடகர் அப்படின்னா டான்சேன் வந்து மியூசிஷியன் அப்படின்னு 2 பேருமே 2 இதில் ஃபேமஸ்ஸு. ஸோ இஸ் நோன் அஸ் அமீர் குஸ்ரு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் குவாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா பாடல் வகைகளையும் ஸ்டைலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமீர் குஸ்ரு உருவாக்குறாரு. சரிங்களா? ஸோ இந்த இந்துஸ்தானி மியூசிக்கே மொத்தம் 10 வகையான ஸ்டைல்ஸில் பாடப்படுது. இது அடிக்கடி நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த துருப்பாத், இந்த கயல் இப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு 10ன்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ ஜஸ்ட்டு சும்மா ஓரளவு நான் அதை சொல்கிறேன். அந்த சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சும்மா காதில் வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ இதில் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த துருப்பாடு தான். அண்ட் ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் அதிகமாக வந்து பாடக்கூடிய ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறப்ப இந்த துருப்பாத் தான். இந்த துருப்பாத் அப்படிங்கிறப்ப நாட்டிய சாஸ்திரா, சங்கீத ரத்னகாரா அப்படிங்கிற புத்தகத்துல எல்லாம் இந்த துருப்பாடை பற்றி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மெயினாக இது யாரோட பீரியடில் ஃப்ளோரிஸ் ஆச்சு, ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. இது யாரோட பீரியட்னா அக்பரோட பீரியடில். அக்பரோட பீரியடில் யார் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆக்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க. தான்சேன் அப்படிங்கிற அக்பரோட நவரத்னா மினிஸ்ட்ரியில இருந்த கோர்ட் போயிட்டு என்ன பண்ணுறாரு, இது ரொம்ப ஃபேமஸ் ஆக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் அந்த அளவுக்கு கேட்டது கிடையாது. ஜஸ்ட் ஒரு தடவை வாசிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் இதில் டெவலப் ஆன கரானாஸை கீழே போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. துருப்பாத் அப்படின்னா என்னன்னு மட்டும் போதும். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ துருப்பாதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கயல் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டைலு. இந்த கயல் ஸ்டைல் அப்படிங்கிறப்ப இது வந்து பர்ஷியன் மற்றும் சூஃபி மியூசிக்கோடைய ட்ரெடிஷன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவானதா சொல்றாங்க. கயல்ன்ற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் அப்படின்னு அர்த்தமா. சரிங்களா? ஸோ இந்த கயல் அப்படிங்கிற அந்த மியூசிக்லையுமே அங்கே 4 செக்ஷன்ஸ் பார்த்தீங்க. துருப்பாதில் இதில் 2 செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் உருவான கரானாஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியமான குவாலியர், கிரண கரானா, ஜெய்ப்பூர் கரானா, மேவாத்தி கரானா, ஆக்ரா கரானா, பட்டியாலா கரானா எல்லாமே இந்த கயல் மியூசிக்கால் உருவான ஒரு கரானாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 3வது முக்கியம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த தும்ரி அப்படிங்கிற ஸ்டைல். இந்த தும்ரி ஸ்டைலை மட்டும் எக்ஸாமில் 2 பீப்புளை வச்சு கேட்டிருக்காங்க. அதில் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேகம் அக்தர். பேகம் அக்தர் அப்படிங்கிறவங்கள குயின் ஆஃப் கசல்ஸ் அப்படின்னே கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க பயங்கரமான ஒரு தும்ரி சிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை குயின் ஆஃப் கசல்னு கூப்பிட்றாங்கன்னு கேட்டால் பேகம் அக்தர் அப்படின்னு எழுதணும். இதை தாண்டி இந்த தும்ரியை யார் பாப்புலரைஸ் பண்ணான்னு கேட்பாங்க. அதை பாப்புலரைஸ் பண்ணவர் யார் அப்படின்னா அவுத் அப்படின்னு ஒரு ரீஜன் இருந்திருக்கும். ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அந்த அவுத் ரீஜனுடைய கடைசி நவாபான வாஜித் அலி ஷா அப்படிங்கிறவர் தான் இந்த தும்ரின்ற அந்த மியூசிக்கை ஃபேமஸ் ஆக்குனதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 3வது ஸ்டைலை நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ரைட்? இப்போ 4வது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த 4வது ஸ்டைலான தரணா அப்படிங்கிற ஸ்டைல அமீர் குஸ்ருவால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இந்த தரணா வந்து 10வது சீக் குருவான குரு கோபிந்த் சிங்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து பாடலாகவும் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார்மட்ஸ்லையும் இந்த ஸ்டைலானது பாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் தரணா சிங்கர் யாருன்னா பண்டிட் ரத்தன் மோகன் சர்மாவா. இவர் எந்த கரானாவை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேவாத்தி கரானாவை சேர்ந்தவர். இவருக்கு ஒரு டைட்டிலுமே கொடுத்துருக்காங்க, பாட்ஷா இ தரானா அப்படின்னு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஓகே, அடுத்து அப்படியே போகலாம். பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். டெலிகிராம் சேனல் லிங்க் ஒன்று போன வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் போட்டிருப்பேன். அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமும் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். சரிங்களா? இன்னும் 2 மியூசிக் அப்படிங்கிறப்ப இன்னும் சில ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறப்ப ஆக்சுவலாக போன இதோடய போதும், நம்ம இந்த தரணாவோடய போதும். இன்னும் 2 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா அந்த தப்பா மற்றும் இந்த கசல் அப்படிங்கிறத வாசிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் கசல்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்களை படித்தோம். அவங்கள யாரை படித்தோம்? இங்கே இருக்கக்கூடிய இவங்களை பற்றி படித்தோம். அதாவது பேகம் அக்தரை பற்றி படித்தோம். கசல் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டைலு, இந்த தும்ரி அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டைலு. சரிங்களா? ஸோ இந்த தும்ரியும் இவங்க பாடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இவங்களோட பட்டப்பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குயின் ஆஃப் கசல்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரியா? ஓகேவா? ஸோ எஸ், வேற என்ன இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேறு ஏதாவது இருக்கா? ஜஸ்ட்டு இந்த 2 ஸ்டைலை வாசிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. கேமல் ரைடர்ஸ் இன் பஞ்சாபில் போகக்கூடிய அந்த ஒட்டகத்தை ரைட் பண்ணக்கூடியவங்க இந்த பாடலை வந்து பாடினதா சொல்கிறாங்க. மற்றபடி இதில் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் எதுவும் இல்லை. இப்போ மேஜரான பார்ட்டுக்கு வருவோம். நம்மளை அடிக்கடி வச்சு செய்யக்கூடிய ஒரு பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கரானா. அந்த கரானாவோட ஃபவுண்டர், அந்த கரானாவோட மெம்பர்ஸை பற்றி கேட்பாங்க. கரானா அப்படிங்கிறப்ப ஒரு மியூசிக் ஸ்கூல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஒரு மியூசிக் ஸ்கூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மியூசிக் ஸ்கூல் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அது யார் கண்டுபிடிச்சா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிங்கர்ஸ் யார் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபோல்டரில் அப்லோட் பண்ணல, டெலிகிராம் சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்கு ஃபஸ்ட்டு வீடியோவோட கமெண்ட்டுக்கு கீழே இருக்குது. சரியா, ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. ரைட். இந்த ஆக்ரா கரானா அப்படிங்கிறப்ப ஹாஜி சுஜன் கான் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து ரங்கீலா, ஆக்ராலே ரங்கீலா கரானான்னு ஒன்று இருந்திருக்கு, அதை ஃபயாஸ் கான் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது கூட அவ்வளோ கேட்டது கிடையாது. இப்போ மெயினான கரானாக்கு வருவோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரானா கிரண கரானா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிரண் கரீம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரண் கரீம். அப்போ கண்டுபிடிச்சவர் கரீமு, கரானா பேர் கிரண். ஸோ அப்துல் கரீம் கான் மற்றும் அப்துல் வாலித் கான் அப்படிங்கிறது. மெயினாக அப்துல் கரீம் கானை தான் எக்ஸாமில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. CHSL CGL மாதிரியான நிறையா தடவை எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கு. இதில் கண்டுபிடிச்சவங்க இவங்களாக இருந்தாலும் இதில் 2 ஃபேமஸான சிங்கர்ஸ் யார் அப்படின்னு கேட்பாங்க. பண்டிட் பிம்ஷன் ஜோஷி அப்படிங்கிறவரும் கங்குபாய் ஹாங்கல் அப்படிங்கிறவங்க. சரிங்களா, இந்த 2 பேருமே ரொம்ப ஃபேமஸானவங்க. இவங்க 3 பேரையுமே எக்ஸாமில் திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை மறக்காமல் எழுதணும். சரியா, அடுத்து குவாலியர் கரானாவை கண்டுபிடிச்சது நாதன் அப்படிங்கிற ஒருத்தர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒருத்தர் இருந்தால் அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலியரில் இருக்கான், குவாலியர் நாதன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் கரானா. இதை கண்டுபிடிச்சவர் உஸ்தாத் அல்லாதியா கான் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய முக்கியமான பாடகர் அப்படின்றப்ப கிஷோரி அமோங்கர் அப்படிங்கிறவங்க முக்கியமான ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, இந்த உஸ்தாதுன்ற பேரை எதுக்குமே ஞாபகம் வச்சுக்காதீங்க. உஸ்தாத் அப்படிங்கிறது மரியாதைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டைட்டில் தான் உஸ்தாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜெய்ப்பூர் அப்படிங்கிறப்ப ஜெய்ப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விளாடியா அல்லாடியா அப்படி லைட்டாக சிங்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு, பட் லைட்டாக சிங்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். விளாடியா அலாதியா. ஜெய்ப்பூரில் என்ன பண்ணுறாங்க, விளாட்னா ஜெயிக்க முடியுமா, அப்போ அலான்னா ஜெயிக்கலாம், வாங்கடா விளாட போகலாம் அப்படின்றத பேச்சு வழக்கில் அலாட போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. போய் ஜெயிச்சுட்டு வந்துடுறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறப்ப கேவலமாக இருக்கும்டா, பட் ஆனால் படிச்சிங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கிறப்ப ரொம்பவே என்னை பாராட்டுவீங்க. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். சரியா, இப்போ மீதி கரானாஸை பற்றி ஜஸ்ட் சும்மா இங்கே யார் ராய்கர் கரானா அப்படிங்கிறப்ப யார் ஆரம்பிச்சா, டெல்லி கரானால முக்கியமான ஆள் யார், இதெல்லாம் ஒரு தடவை கேட்டது தான். இப்போ பாட்டியாலா கரானால போகலாம். பாட்டி வந்து கல் குடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாட்டி அப்படிங்கிறப்ப கல். சரியா, மியான் கல்லு அப்படிங்கிறவர் தொடங்கியிருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமான பாடகர் அப்படிங்கிறப்ப உஸ்தாத் பதே குலாம் அலி கான். இவர் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து அதிகமாக கேட்கப்பட்டது பஞ்சாப் கரானா. இது யார் தொடங்கினாங்கன்னு எக்ஸாக்டான நோட்ஸ் கிடையாது, பட் அல்லா ராக்கா அப்படிங்கிறவர் இதில் ஒரு முக்கியமான பாடகர். அடுத்து மேவாத்தி கரானாலையுமே பண்டிட் ஜசராஜ் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாடகர். சரிங்களா, பண்டிட் ஜசராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் முக்கியமான பாடகர். ஸோ ஜஸ்ட் இவங்களை இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். இதில் வந்து சேனியா அப்படின்னு ஒரு கரானா இருக்குது. இந்த சேனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராம்பூர் கரானா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இது 2மே ஒரே பேர் தான். இதில் ரொம்ப இதை தொடங்கினவங்களை கூட கேட்க மாட்டாங்க. இதில் ரொம்ப ஃபேமஸான ஆள் நம்ம ஆள் ஹரிபிரசாத் சௌரேசியா. ஸோ இப்போதைக்கு எந்தெந்த கரானால எந்த மியூசிஷியன் வருவாங்கன்னு தான் பார்க்குறோம். நம்ம வந்து எந்தெந்த மியூசிஷியன் எதை வாசிப்பாங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். சரியா, ஸோ இதுதான் இந்துஸ்தானி மியூசிக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கரானாஸ். இப்போ நம்ம வந்து என்னதான் இந்துஸ்தானி மியூசிக்கு கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக்னு படித்தாலும் ரீஜனல் ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இதுலேயுமே எக்ஸாமில் டைம் டு டைம் வந்து எக்ஸாமில் எந்தெந்த மியூசிக் எந்தெந்த ஊரில் பாடுவாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் சில முக்கியமானதை நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரசியா கீத் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசில் பாடப்படக்கூடிய ஒரு ஃபோக் மியூசிக்கு. அதுக்கப்புறம் கஜ்ரி, அதுவும் உத்தரப்பிரதேஷ் பீகாரில் பாடக்கூடியது. தப்பா பஞ்சாபில் பாடக்கூடியது. தேஜ் ராஜஸ்தானில் பாடக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லவானி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் பாடக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபோக் சாங்கு. ஜஸ்ட்டு இந்த டேபிளில் இருக்கிறத ஒரு தடவை ஓரலாக படிக்க மட்டும் செஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் நம்ம திரும்ப பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அது படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாண்டுவாணி அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா, சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பாண்டுவாணி அப்படிங்கிறதும் அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ ஜஸ்ட்டு சும்மா என்னென்ன ஃபோக் மியூசிக் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஒரு தடவை ஓரலாக படிக்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி இந்த மியூசிக்கை பற்றி எக்ஸாமில் கேட்கப்பட்ட சில முக்கியமான கேள்விகள் இந்த இடத்துல பார்ப்போம். சாரே ஜகாச்சே அச்சா பாட்டு யாரால் கம்போஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு கேட்டால் அல்லாமா முகமது இக்பால் அப்படிங்கிறவரால் கம்போஸ் பண்ணப்பட்டுச்சு. இதே மாதிரி சில்க் ரூட்னு ஒரு பாப்புலரான இந்தியன் பேண்ட் இருந்தாங்களா, அவங்க ஃபஸ்ட்டு பூதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்களாம். அதில் யார் லீட் சிங்கராக இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. மோஹித் சவுன்கான் அப்படிங்கிறவர் இருந்திருக்கார். இது எல்லாமே எக்ஸாமில் வந்த கேள்வி தான். அதே மாதிரி கோரஸ் சிங்கிங் அப்படிங்கிறது யாருக்கு அசோசியேட்டட்னு கேட்குறாங்க. குரு பார் அப்படிங்கிறவருக்கு அசோசியேட்டட். இது பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வியாக இருக்குது. வாரணாசி இருக்குது பார்த்தீங்களா, உத்தரப்பிரதேசில், அதை சிட்டி ஆஃப் மியூசிக் அப்படின்னு யுனெஸ்கோ அறிவிக்குது 2015. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக அதை நம்ம பார்க்குறோம். அடுத்து நுஸ்ரத் ஃபத்தே அலி கான், குவாலி சிங்கர், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு குவாலி சிங்கர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவரை வந்து இந்தியாவுக்கு பர்ஷியன்ஸ் அழைச்சிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. மீதி வந்து இங்கே 3 பேரை போட்டு குவாலி சிங்கிங்க்கு யாரெல்லாம் அதுக்கு குவாலி சிங்கிங் அசோசியேட்டட்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதை நம்ம பார்த்து அதே நுஸ்ரத் அலி கானோட இன்னும் 2 பேரை நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கிறோம். அமீர் குஸ்ரோவை தான் இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் குவாலின்னு அழைக்கிறாங்க. இது ஏற்கனவே நம்ம சொன்ன பாயிண்ட் தான். தாஸ் காத்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் சிங்கிங் விச் இஸ் ப்ரெவலண்ட் இன் ஒடிசா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை தாண்டி மற்றதெல்லாம் ஜஸ்ட் சும்மா படிச்சுக்கோங்க. இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா, பாண்டாவணி அப்படிங்கிறது சத்தீஸ்கரில் பாடக்கூடிய ஒரு முக்கியமான ஃபோக் சாங். அதே மாதிரி தீஜன் பாய் அப்படிங்கிறவங்க தான் இந்த பாண்டாவணியோட மோஸ்ட் முக்கியமான எக்ஸ்போனண்ட்டாகவும் இருக்காங்க. இது எக்ஸாமில் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. என்டிபிசியில் முதற்கொண்டு கேள்வியாக வந்திருக்கு. ஸோ இது ரிப்பீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு தடவை படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரைட். குயின் ஆஃப் கசல்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோம், பேகம் அக்தர்னு. குயின் ஆஃப் தும்ரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிஜா தேவி. ஸோ குயின் ஆஃப் கசல்ஸ் அப்படின்னா பேகம் அக்தர், குயின் ஆஃப் தும்ரி அப்படின்னா கிரிஜா தேவி. சரியா? ரைட். ஓகே. தான்சேன் நிறைய ராகங்கள் டிவைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ மியூசிக் ஓகே. இதை வாசிக்கக்கூடிய அந்த மியூசிஷியன்ஸை பற்றி சில விஷயங்கள் நம்ம படிச்சிடலாம். அந்த மியூசிஷியன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்னென்ன மாதிரியான ஃபேமஸான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸாமில் ஒரு தடவை ரொம்ப டீப்பாகவே கேட்டான், அதனால் கொஞ்சம் டீப்பாக படிச்சிடலாம். மொத்தம் 4 டைப் ஆஃப் மேஜர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா. அதை வந்து அவந்த வாத்தியா, ஞான வாத்தியம், சுஷிர வாத்தியம், தட்வ வாத்தியம் அப்படிங்கிறாங்க. இதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா மெம்பர் ஆஃப் ஃபோன்ஸ், அதாவது ப்ரிகர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்னா சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அது பேர் ப்ரிகர்ஷன்ஸ். இந்த ஞானவாதியா வந்து இடியோஃபோன்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுவுமே தட்னா சவுண்டு வரும். ஆனால் இது மாதிரி அதாவது இந்த ப்ரிகர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி இந்த ஞானவாதியத்துக்கு என்ன தேவையில்லையா, டியூனிங்லாம் தேவையில்லையா, சும்மா தட்னா சவுண்டு மட்டும் வரும். அது அந்த சவுண்ட் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான சவுண்டாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கே நீங்கள் கீழே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ப்ரிகர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த சைலோஃபோன், கிளேவ்ஸு, இந்த சிம்பிள்ஸு, இதெல்லாம் அந்த டேம்போரின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்னாலே சவுண்டு வரும். பார்த்தீங்களா? அப்போ தட்னா பியானோலேருந்து எல்லாமே வந்து ப்ரிகர்ஷனோட தான். தட்னா சவுண்டு வரும், பட் ஆனால் டியூன் பண்ணணும். பேர்லேயே இருக்குது ஞானவாத்தியம். நம்மளுக்கு கத்தம்லாம் எதில் வந்துடுவான், ஞானவாத்தியம்னு வந்துடுவான். ஸோ இவங்களுக்கு தனியாக டியூன் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இவங்களுமே தட்னா சவுண்டு வருவாங்க. ஸோ அப்போ தட்னா சவுண்டு வரக்கூடிய 2 வாத்தியம் பார்த்துக்கோங்க. அவந்த வாத்தியம் மற்றும் ஞான வாத்தியம்னு சொல்கிறோம். அவந்த வாத்தியம் அப்படிங்கிறப்ப மெம்பர் ஆஃப் ஃபோன்ஸ், ப்ரிகர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறாங்க. ஞானவாத்தியம் அப்படிங்கிறப்ப ஐடோஃபோன்ஸ், இதை சாலிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. சுஷீரவாத்தியம், ஏரோஃபோன்ஸ், காற்றுனால வரக்கூடிய சவுண்டு. எக்ஸாம்பிள் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி தட்ட வாத்தியம், இதுதான் மாற்றி எழுதுவாங்க. தட்டை அப்படின்னோடனே ஞானத்தை தூக்கி இங்கே மாற்றி எழுதிடுவாங்க. தட்ட வாத்தியம் அப்படிங்கிறப்ப கார்டோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப கிட்டாரு இதெல்லாம் வந்துருமா. இதே மாதிரி விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறப்ப எதுப்பா வரும், நம்மளுடைய ஃப்ளூட்டு, நம்மளுடைய ட்ரோம்போனு, ட்ரம்பட்டு, இது எல்லாமே விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துடும். அண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறப்ப நம்ம கிட்டாரு, நம்ம ஹார்ப்பு, பாஞ்சோ, சித்தாரு, வீணா, இதெல்லாமே எதில் வந்துடும், நம்மளோட எதுலப்பா, இதில் வந்துடும் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துடும். சரியா? ஓகே. ஓகே, ரைட். ஸோ எந்த டவுட்னாலும் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள் பவானி. நான் இல்லைனா உங்கள் குவரி வந்து எனக்கு தனியாக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ண சொல்கிறேன். ஏன்னா லைவில் ரிப்ளை பண்ணிங்கன்னா அது காணாமல் போயிடும். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுங்கள். சரியா? இப்போ சில முக்கியமான மியூசிஷியன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் எல்லாருமே பாரத் ரத்னா அவார்டு வாங்கினவங்க, சாதாலாம் கிடையாது. பாரத் ரத்னா அவார்டு வாங்கின மியூசிஷியன்ஸை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம MS சுப்புலக்ஷ்மி, இவங்க தான் ஃபஸ்ட்டு மியூசிஷியனாக இருந்து பாரத் ரத்னா அவார்டு வாங்கினவங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்ட் பர்சன் டு கெட் பாரத் ரத்னா அவார்டுன்னு கேட்டால் யாருன்னு பார்த்தீங்கன்னா MS சுப்புலக்ஷ்மி. 1998 வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடை சேர்ந்தவங்க, பயங்கரமான கர்நாடிக் பாடகர், மதுரையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். குயின் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னே இவங்களை அழைக்கப்படுறது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்தியன் மியூசிஷியன் ஆல்சோ டு ரிசீவ் ரமாங் மக்செசே அவார்ட். இந்த ரமாங் மக்செசே அவார்ட் கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி வரும். அவங்களுடைய பப்ளிக் சர்வீஸ்க்காக, ஜஸ்ட் பாடகராக மட்டும் இல்லாமல் பப்ளிக் சர்வீஸ்க்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா MS சுப்புலக்ஷ்மி அவர்கள் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க.
அடுத்த முக்கியமான பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரவிசங்கர், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ரவிசங்கர், சித்தார் சங்கர் அப்படின்னே அவரை கூப்பிடலாம். நான் ஒரு பட்ட பேர் வச்சிருக்கேன். சித்தார் வாசிக்கக்கூடியதில் பயங்கரமான பயனியர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிராமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. கிராமி அவார்டு அப்படிங்கிறப்ப மியூசிஷியன்ஸ்க்காக கொடுக்கப்படக்கூடிய அவார்டு. இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கை வாசிக்கக்கூடியதில் உலகத்திலேயே சிறந்த ஆள் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை, ஒரு டேகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவிசங்கர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து லதா மங்கேஷ்கர் 2001 இவங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. லதா மங்கேஷ்கரை தான் நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியாடுவாங்க. சரிங்களா? அவங்களுடைய குரல் வளத்தை பார்த்து அவங்களுக்கு இந்த நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு பட்ட பேரையே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? ரைட், ஓகே. அதே மாதிரி எம்எஸ் சுப்புலட்சுமி தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. லதா மங்கேஷ்கரா எம்எஸ் சுப்புலட்சுமியான பஞ்சாயத்து வரும். எம்எஸ் சுப்புலட்சுமி தான் ஃபர்ஸ்ட் டு ரிசீவ் பத்ம பூஷன் அண்ட் ஆல்சோ பத்ம விபூஷன், பாரத் ரத்னா எல்லாமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்து தான் இவங்க. சரியா? இது எம்எஸ் சுப்புலட்சுமியோட பாயிண்ட்டு தெரியாமல் இந்த இடத்துல வந்துருச்சு, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். பட் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லதா மங்கேஷ்கரோடது. ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் ஆஃப் லீஜியன் ஹானர் அப்படிங்கிற ஒரு அவார்டை 2007 கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் லதா மங்கேஷ்கருக்கு தாதா சாஹிப் பால்கே அவார்டு அப்படிங்கிற அவார்டு 1989 கொடுக்கப்பட்டிருக்கு. இது சினிமா துறையில் இந்தியாவில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஃபேமஸான அவார்டு. பவானி, உங்கள் கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேம்மா. இதுக்கு என்கிட்ட பதிலே கிடையாது. நான் ஒரு ஃபேக்கல்ட்டி தான். இதை டீம் தான் பார்த்து என்னன்னு சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னது தான். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா நான் இதுக்கான பதிலை சொல்கிறேன். சரியா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா கான். 2001 இவருக்கு பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. பீகாரை சேர்ந்தவர். இவர் எதோ வாசிக்கல ரொம்ப ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷெனாய் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்குனதில் இந்த பிஸ்மில்லா கானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் போய் சேரும். ஸோ பிஸ்மில்லா கான் அப்படிங்கிறப்ப ஷெனாய் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடியவர். கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா 102வது பர்த்டேக்கு ஹானர் பண்ணுற மாதிரி இந்த பிஸ்மில்லா கானுக்காக டூடுல் கொண்டு உருவாக்குச்சு. இந்த பிஸ்மில்லா கானை இன்னும் வந்து ஹானர் பண்ணுற மாதிரி உஸ்தாது பிஸ்மில்லா கான் யுவா புரஸ்கார் அப்படிங்கிற அவார்டையே சங்கீத் நாடக் அகாடமி தொடங்கியிருக்காங்க. நேற்றே நம்ம படிச்சிருந்தோம் அது. சரிங்களா? சரி, ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்ஷன் ஜோஷி. பிம்ஷன் ஜோஷி அப்படிங்கிறப்ப கர்நாடகாவை சேர்ந்தவர். 2009 இவருக்கு பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. பிம்ஷன் ஜோஷி வந்து இந்தியன் வோக்கலிஸ்ட், பாடகர். இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக ஃபேமஸ் கிடையாது, ரொம்ப ஃபேமஸான பாடகர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஹி பிலாங்ஸ் டு கிரண கரானா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஆள் நேற்று நம்ம பார்த்த பூப்பன் ஹசாரிகா அப்படிங்கிறவர். இந்த பூப்பன் ஹசாரிகா அப்படிங்கிறப்ப 2019 இவருக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. அஸ்ஸாமை சேர்ந்தவர். இவர் ஒரு பிளேபேக் சிங்கரு, லிரிசிஸ்ட்டு, மியூசிஷியனு, போயட் அண்ட் ஃபிலிம் மேக்கர். அஸ்ஸாமை சேர்ந்த ஆல் இன் ஆல் அப்படின்னே வச்சுக்கலாம். அதனால தான் நேற்று இவரை நான் டான்ஸில் சேர்க்காம மியூசிக்கில் சேர்க்குறேன்னு சொன்னேன். ஸோ இவர் வந்து சுத்தகாந்தா அப்படிங்கிற பேர்லேயும் அழைக்கிறாங்க. தாதா சாஹிப் பால்கே அவார்டையும் பத்ம விபூஷன் அவார்டையுமே அவர் வாங்கியிருக்காரு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ரொம்ப ஃபேமஸான மியூசிஷியன்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இதை தாண்டி எந்தெந்த மியூசிஷியன்ஸ் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டட் கேள்வி, ஃப்ளூட் அப்படிங்கிறப்ப எதுலப்பா வரும்? சுஷீர வாத்தியத்தில் வரும். கரெக்டுங்களா? இதில் ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரிபிரசாத் சௌரேஷியா. சரிங்களா? உலகத்தோடைய வேர்ல்டு மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஆர்டிஸ்டிக் டைரக்டராக கூட வேலை பார்த்துருக்காரு நம்பால். இவரை பற்றி பல தடவை கேட்டிருக்காங்க. நம்ம இது என்ன ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹரி கிருஷ்ணர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் ஃப்ளூட் வாசிப்பாரா, அப்போ ஹரிபிரசாத் சௌரேஷியா ஃப்ளூட் வாசிப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடியவங்கள ஜஸ்ட் ஒரு தடவை வாசித்து வச்சுக்கிட்டா போதும். இந்த டிஆர் மகாலிங்கமையும் ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரம்முக்கு போயிடுவோம். ட்ரம்ஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்டது உஸ்தாத் ஜாக்கீர் ஹுசைன் மற்றும் உஸ்தாத் அல்லா ராக்கா. இவர் கிராமி அவார்டு முதற்கொண்டு வாங்கியிருக்காரு அல்லா ராக்கா. இந்த ஜாக்கீர் ஹுசைன் மற்றும் அல்லா ராக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ ட்ரம் அப்படிங்கிறப்ப தபலா, ட்ரம் கூட கிடையாது, தபலா தான் ஞாபகம் வச்சுக்கணும். தபலா வாசிக்கக்கூடியது தபலா ஜாக்கீர். சரிங்களா? யாரை நினச்சி வாசிக்கிறாரு? அல்லாவை நினச்சி வாசிக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தபலா ஜாக்கீர் அல்லாவை நினச்சி வாசிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிஷன் மகராஜையும் கேட்டிருக்காங்க. பட் ஜஸ்ட்டு 1-2 டைம் தான் கேட்டிருப்பாங்க. இவங்க 2 பேரையும் அதிகமான கேள்விகளில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து சித்தார்.
எப்படி வந்து அங்கே ஃப்ளூட்டுக்கு நீங்கள் ஹரிபிரசாதை படிச்சிங்களோ அதே மாதிரி இங்கே சித்தாருக்கு சங்கர். ஏற்கனவே சொன்னது தான், பாரத் ரத்னா முத கொண்டு வாங்கியிருக்காரு. இவர் பேரே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சித்தாரு சங்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவரை தாண்டி உஸ்தாது விலாயத் கானையும் அதிகமான தடவை கேட்டிருக்காங்க. அப்போ உஸ்தாது விலாயத் கான் அப்படிங்கிறப்ப இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தார் வாசிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான பர்சன். அதே மாதிரி சரோத் அப்படிங்கிறப்ப சரோத் அம்ஜத் அலி கான், இவரையுமே ரொம்ப அதிகமான தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ சரோத் அம்ஜத் அலி கான். ஸோ ஷெனாய் அப்படிங்கிறப்ப இதுக்கு இங்கிலீஷ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாரினெட் அப்படின்வாங்க. ஸோ கிளாரினெட்னு கொடுத்தாலும் ஷெனாயின்னு கொடுத்தாலும் ஒன்று தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உஸ்தாத் பிஸ்மில்லா கான் பாரத் ரத்னா அவார்டு முத கொண்டு வாங்கியிருக்காரு. சரியா? ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் மீதி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எஸ், ட்ரம் சிவமணி ஒரு ஃபேமஸான பர்சன் தான். எக்ஸாமில் ஒரே ஒரு தடவை ட்ரம் சிவமணியை பற்றியும் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி சில முக்கியமான பாயிண்ட்ஸை கீழே அப்படியே கொடுத்துருப்பேன். வீணா அப்படிங்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட், பலா மரத்துலேருந்து ஒரே ஒரு மரத்தை வெட்டி அதிலிருந்து செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. வீணா அப்படிங்கிறது யாருக்காக டெடிகேட் பண்ணுவாங்கன்னா நம்மால் நாராயணர் இருக்கார்ல, நாராயணா, அந்த நாரதருக்காக கொண்டு வரதா சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து சுப் ப்ருங் அப்படிங்கிறது யாரோடைய ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்டிருக்காங்க. இது வந்து லிம்போ கம்யூனிட்டி, சிக்கிமோட லிம்போ கம்யூனிட்டின்ற ஒரு கம்யூனிட்டியோட ட்ரெடிஷ்னல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டா. அதே மாதிரி பொனு யாக்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டோர் லைக் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, செரிமோனியல் டான்சஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா. இது எந்த ஊருக்கு சொந்தம்னு கேட்டிருக்காங்க? அருணாச்சல் பிரதேஷ்க்கு. இந்த மாதிரி ஜஸ்ட் பேசிக்காக இருக்கக்கூடியது இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன். ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கும், இதையும் ஒரு தடவை வாசித்து வச்சுக்கோங்க. ஸோ ரீசெண்டாக கடந்த 4 வருஷத்தில் கேட்ட கொஸ்டின்ஸை இந்த இடத்துல ஜிஸ்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஜிஸ்ட் மாதிரி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ இதை வச்சு நம்மளால் எவ்வளோ கேள்வி எழுத முடியுது? ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்பை அப்லோட் பண்ணியாச்சு, டான்ஸோட பிடிஎஃப்பை அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ தாராளமாக போய் நீங்கள் அதில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் நடக்கக்கூடிய பண்டிகைகளுக்கான கேள்வி. சரிங்களா? ஸோ டான்ஸும் இதுவும் ஒரு வகையாக கோரிலேட்டட் தான். ஏன்னா முக்கால்வாசி டான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தான் டான்ஸே ஆடுவாங்க அந்த டான்ஸு. சரியா? ஸோ அதனால டான்ஸோட கோரிலேட் ஆகக்கூடிய ஒரு டாபிக் மாதிரியும் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். தனியாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வியாக கேட்பாங்க. ஓகேவா? இந்த இப்போ நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிற சீரீஸ் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற சீரீஸ். கரெக்டாக என்ன சீரீஸ் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற சீரீஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ டான்ஸ் முடிச்சிருக்கோம், அடுத்த கிளாஸ் நம்ம மியூசிக் பார்த்தோம், இப்போ இந்த கிளாஸ் ஃபெஸ்டிவல் பார்க்குறோம். ரைட்டுங்களா? ஸோ இதை தாண்டி வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒரு அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் நியூ இயர். இந்தியாவில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பேரில் நியூ இயர் கொண்டாடுறாங்க. அது அழகாக இங்கே உங்களுக்கு மேப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ மேப்பாக பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போவோம், புத்தாண்டு அப்படிங்கிறோம். கேரளாவில் விஷு அப்படின்வாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் அது என்ன சொல்கிறாங்க? அப்படியே மேப்போட பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? ஒரே நிமிஷம். ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதை புத்தாண்டுங்கிறாங்க, கேரளாவில் விஷு அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஏற்கனவே சொன்னது தான். அண்டு தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உகாடி அப்படிங்கிற இந்த பேரில் கொண்டாடுறாங்க. இது அதிகமாக கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவில் வந்து நியூ இயர் என்ன பேரில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு. அது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குடி படுவா. சரிங்களா? குடி படுவா அப்படிங்கிறது. அடுத்து இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா பிஷுபா சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சங்கராந்தி அப்படிங்கிறப்ப இந்த பொங்கல் நேம் வந்துடும், அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஷுபா சங்கராந்தி அப்படிங்கிறது ஒடிசாவோட நியூ இயர் பற்றின பேர். ரைட்டுங்களா? அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நூத்தன் வர்ஷ் அப்படிங்கிறது குஜராத்தோடது. அடுத்து இங்கே ஃபுல்லாகவே நவராத்திரி 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 சித்திரை மாதத்தில் கொண்டாடக்கூடிய நவராத்திரி அப்படின்னு வாங்க, அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. பெங்காலோட பொஹிலா பொய்ஷாக் அப்படிங்கிற நிறைய பேர் இந்த பைசாக்கியோட அதை கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. பைசாக்கி அப்படிங்கிறது இங்கே வந்துடும். சரியா? பைசாக்கி அப்படிங்கிறது இங்கே பஞ்சாப் ஹரியானாவில் வந்துடும். இதுவே பெங்காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொஹில்லா பொய்ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை தாண்டி நம்ம அசாமில் இதை பீஹு அப்படின்னு சொல்லுவோம். சிக்கிமில் வந்து லொசார்
அப்படின்வாங்க. லொசார் ஒன்று இருக்குது, லூசாங் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. இந்த லூசாங்க்கும் லொசாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து லடாக்கில் கால்டான் நாம்சோட் அப்படின்னு சொல்கிறாங்க. காஷ்மீரில் நவரே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ இயரோட பேர். இந்த நியூ இயர் இங்கே வெறும் மேப்பாக மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை டேபிளாகவும் கொடுத்துருங்க. சரியா? கொஞ்சம் இன்றைக்கி இந்த ஹேங் ஆகிற இஷ்யூ இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பின்னாடி வந்து டேபிளாகவும் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, கோவாவில் குடி படுவா, உகாடி எங்கே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைசாக்கி எங்கே, பிஹு எங்கே அப்படின்றது எல்லாத்தையும் அழகாக டேபிளில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே மேக்ஸிமம் மார்ச் ஏப்ரலில் கொண்டாடக்கூடியது தான். சரியா? எல்லாத்துக்குமே முக்கால்வாசி நியூ இயர் வந்து அவங்கவுங்க ஊரில் மார்ச் ஏப்ரலில் தான் வரும். சில ஊருக்கு மட்டும் மாறி இருக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்துக்கு வந்து தீபாவளி டைமில் கொண்டாடுவாங்க. நம்ம சிக்கிமோடைய கம்யூனிட்டி, பூட்டியா கம்யூனிட்டின்றவங்க லூசாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுவாங்க. இது வந்து டிசம்பரில் இருக்கும். அதே மாதிரி நாகாலாண்டில் பிப்ரவரியில் லூய் நகாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ இயர் கொண்டாடுவாங்க. இதுவே மகாவீர் ஜெயந்தி, மகாவீர் இவருக்கு ஜெயினிசமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, சமண மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்னது நியூ இயர் ஆஃப் ஜெயின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுவும் மார்ச் ஏப்ரலில் கொண்டாடப்படக்கூடியதான். சரியா? இப்போ வந்து நியூ இயர் ஓகே, வருஷம் தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி கேள்விப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படி வரப்போ நம்ம ஊரில் வந்து இதை பொங்கல்னு சொல்லுவோம். இதுவே கேரளாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், மகர விளக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து அதிகமாக வந்து நார்த் இந்தியாவில் இந்த ஒடிசா, எம்பி, மகாராஷ்டிராலலாம் மக்கர் சங்கராந்தி அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசாமில் தான் இது கன்ஃபியூஸ் ஆகும். மறுபடியும் பிஹுன்னு வந்துகிட்டே இருக்கும். அதை நான் பிஹுவில் இருக்கக்கூடிய என்னென்ன பிஹுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஓகே. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உத்தராயன், குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உத்தராயன் அப்படிங்கிறாங்க. இது ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாபில் மாஹி மற்றும் லோஹிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இங்கேயுமே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இந்தியா ஃபுல்லாக மக்கர் சங்கராந்தி அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் பொங்கல், பஞ்சாபில் லோஹிரி, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து மாக் பிகு அப்படிங்கிறது உங்களுக்கு அசாமில் இதை வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக நம்ம பார்க்குறோம். பைசாக்கி அப்படிங்கிறது அங்கேயும் பைசாக்கி பார்த்துருக்கீங்க, இங்கேயும் பைசாக்கி பார்த்துருக்கீங்க. அந்த ஊரில் ரெண்டுமே ஒன்று தான். சரியா? அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். அதே மாதிரி எங்கே வந்து பொஹிலா பொய்ஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே, அதாவது நல்லா யோசிச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஒரே டைமில் கொண்டாடுவாங்க சில பேர். சரிங்களா? இப்போ நம்ம ஊரில் வந்து பொங்கல் ஜனவரியிலையும் நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலையும் கொண்டாடுறோம். கரெக்டுங்களா? ஆனால் சில ஊரில் ரெண்டுமே ஒன்றா தான் கொண்டாடுவாங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரியா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும், பட் ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த நுவாக்காய் இது கூட அதிகமாக கேட்டிருக்காங்க. நுவாக்காய் அப்படிங்கிறது ஒடிசாவோட ஒரு இந்த ஃபெஸ்டிவல். என்ன ஃபெஸ்டிவல்? ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அதே மாதிரி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேரளாவில் ஓணம் சொல்லுவோம். விஷு அப்படிங்கிறது அவங்களோட நியூ இயர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு சும்மா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு போயிடுவோம். அது என்னென்னா, யுனெஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 14 விஷயத்தை இந்தியாவில் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கும், சில விஷயங்கள்லாம் இருக்கும். இது யுனெஸ்கோட லிஸ்ட்டில் நான் கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் இதில் வந்து டான்ஸு ஃபெஸ்டிவல் அதிகமாக இருக்கிறனால சரி இங்கேயே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த லிஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இது எதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். பட் இது எனக்கு என்னன்னு தெளிவாக புரியல அப்படின்னா கீழே டேபிள் இருக்கும், அதில் நான் அந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ராம்லீலா அப்படிங்கிறது ஒரு டான்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் வச்சு ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மெயினாக தசரா டைமில் ஆடுவாங்க இந்த டான்ஸை. அந்த டான்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோட இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த இடத்துல மேப்லேயுமே இருக்கும். ராம்லீலா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில். இந்த இடத்துல ஸ்டேட்டு கொடுத்துருக்கணும், பட் ஓகே ஸ்டேட்டு கொடுக்கல. ரைட். ராம்லீலா மெயினாக வந்து உத்தரப்பிரதேசில் ஆடக்கூடிய டான்ஸ். மேலே பார்த்து நீங்கள் ஸ்டேட் எது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து குடியாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஆடக்கூடிய ஒரு டான்ஸு. இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஒரு தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வேதிக் சாண்டிங், வேதங்களில் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை சொல்லக்கூடிய அந்த சாண்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோட இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரம்மான் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் கொண்டாடப்படக்கூடியது. இதையுமே உங்களுக்கு யுனெஸ்கோட இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜாக சொல்கிறாங்க. அடுத்து முடியட்டு, இது கேரளா. இது ஒரு டான்ஸு ட்ராமாவோட ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு டான்ஸுன்னு சொல்லலாம். இது வந்து
காளி எப்படி தாரிகா அப்படிங்கிற ஒரு டீமனை தோக்கடிச்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை டிபிக் பண்ணுறது அந்த முடியட்டு. அடுத்து கல்பேலியா, இது நம்ம டான்ஸ்லேயே பார்த்துருப்போம், ராஜஸ்தானோட ரொம்ப முக்கியமான ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம படிச்சிருப்போம். அடுத்து சாகு டான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரால் 9வது கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாகு டான்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ செமி கிளாசிக்கல் ட்ரைபல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு கேட்டால் என்னன்னு சொல்லணும், 9ன்னு தான் சொல்லணும், சரிங்களா? சங்கீத் நாட்டக் அகாடமி படி தான் எத்தனைன்னு கேட்டால் வெறும் 8 அப்படின்னு சொல்லணும். அங்கே வேதிக் சாண்டிங் பார்த்தீங்க, இங்கே புத்திஸ்ட் சாண்டிங், லடாக்கில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் சாண்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் வரக்கூடியதான், சரிங்களா? அடுத்து சங்கீர்த்தனா அப்படிங்கிறது மெயினாக மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணாவை வந்து வச்சு பாடக்கூடிய இந்த சங்கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தமிழில், அதுதான் சங்கீர்த்தனான்றாங்க. அடுத்து அதே மாதிரி காப்பர் கிராஃப்ட்டு, பிராஸு, இந்த மாதிரி பஞ்சாபில் இருக்கக்கூடிய சில பொருட்களுக்கு இந்த யுனெஸ்கோவுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜை கொடுத்துருக்காங்க. அண்ட் 2016 வந்து பார்த்தீங்கன்னா யோகாவை இதில் சேர்க்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து கும்பமேளாவை 2017லையும் துர்கா பூஜாவை 2021லையும் கர்பா டான்ஸ், குஜராத்தோடைய கர்பா டான்ஸ் வந்து 2023லையும் சேர்க்குறாங்க. இதுதான் அப்டேட்டட் லிஸ்ட்டு, சரியா? ஸோ இப்போ நம்ம 3 விஷயங்கள் படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊரோட நியூ இயரை பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் எல்லா ஊரோட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி படித்தோம், சரிங்களா? நியூ இயர் மற்றும் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி படித்தோம், கரெக்டாக? ஸோ இதில் ரெண்டுமே மேட்ச் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ கோரிலேட் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் இந்த யுனெஸ்கோவுடைய ஒரு 14 இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜை படித்தோம். பட் இப்போ ரீசன்ட் ட்ரெண்டுக்கு வருவோம். ரீசெண்டாக எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேஸாக இருக்கட்டும், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் நம்மளை வச்சு செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த ஹிந்து கேலண்டர் தான். ஹிந்து கேலண்டர் அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதெல்லாம் வந்து கிரெகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் கேலண்டரை. இப்போ இந்த ஹிந்து கேலண்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு தமிழில் இருக்குது பார்த்தீங்களா கேலண்டர், சித்திரை அப்படின்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அந்த கேலண்டரையே ஹிந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு பேர்களில் சொல்லுவாங்க. சித்திரைக்கு ஓகே, சைத்ரா அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு தமிழ் மாதங்களே நமக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவான்னா ஹிந்தி மாதங்களை வச்சு கேள்வி கேட்பான். ஹிந்தி மாதங்களை வச்சு எப்படி கேள்வி கேட்பான்னா முதல்ல இந்த மாதங்களை வச்சு கேட்பான், எதுக்கப்புறம் எந்த மாதம் வரும் அப்படிங்கிறத கேட்பான். இது ஒரு பெரிய தலைவலியாக நமக்கு ரீசெண்ட் டைமில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இதை என்னால் ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுது. நான் அந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஓகேவா? ஸோ அந்த 12 மாதங்களோட பேர் நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நம்ம இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் எடுக்க போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு எந்த மாதத்துக்கு அப்புறம் எந்த மாதம் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே எல்லாமே வந்து மார்ச்சில் ஆரம்பிக்க போகுது. ஸோ மார்ச் டு ஏப்ரல்லாம், அடுத்தது ஏப்ரல் ஆரம்பிக்கும், ஏப்ரல் டு மே, மே டு ஜூன், அந்த மாதிரி இது ஈஸியாக எழுதிடுவீங்க, இந்த பிரச்சனை கிடையாது, சரியா? ஆனால் இந்த இடத்துல ஆர்டர் தான், யாருக்கு அப்புறம் யார் வர போகிறா அப்படின்ற அந்த ஆர்டர் தான். தமிழில் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் நினச்சிக்காதீங்க. தமிழில் வந்து நம்ம ஓரளவுக்கு சிங்க் பண்ணலாம். தமிழில் வச்சு பார்ப்போமா? தமிழ் ரைட். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 கூட ஓகே, தமிழுக்கு ஓரளவுக்கு செட் ஆகுது. சித்திரை, வைகாசி அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், கரெக்டாக? சித்ராவும் வைசகாவும் சித்திரை, வைகாசி ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் இது வந்து ஓரளவுக்கு ரிலேட் ஆகுது, சரியா? வேறு எது நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா சத்தியமாக வேறு எதுவுமே பண்ண முடியாது போலேப்பா. ஐப்பசி, கார்த்திகான்னு எங்கேயோ பார்த்துருக்கேனே. எஸ், ஓகே, கார்த்திகை கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துக்கு தமிழ் சிங்க் பண்ணலாம், ஓகேவா? 8வது மாதத்துக்கு கார்த்திகையை நம்ம சிங்க் பண்ணலாம், கார்த்திகா இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே பாசிபிளே இல்லை, ரைட்டா? மாசி, பங்குனிலாம் இருக்கா? மாசிக்கு மாகான் இருக்குது, ஓரளவுக்கு ரிலேட் பண்ண முடியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 8, 11 நம்ம தமிழோட ஓரளவுக்கு ரிலேட் பண்ணலாம். அப்போ 1, 2, 8, 11 வந்துச்சுன்னா தமிழ் மந்த்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தமிழ் மந்த்ஸும் இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? பட் இப்போ எனக்கு அது வேண்டாம் சார், எனக்கு நீங்கள் இந்த ஆர்டர்லேயே சொல்லுங்கள் அப்படின்னா நான் ஒரு கொஞ்சம் காமெடியான ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அந்த ஷார்ட்கட் என்னென்னா ஃபஸ்ட்டு வார்த்தைகள் சிவி அப்படின்னா கரிக்குலம் விட்டே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெஸ்யூம்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இன்னொரு பேர் வந்து கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிவி எடுத்துகிட்டு ஒரு கம்பெனிக்கு போக போகிறோம். அந்த கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி? ஜாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, சரிங்களா? ஸோ இந்த ஜாஸ் கம்பெனிக்கு நம்ம போக போகிறோம்.
அப்போ ஜாஸ் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஒரு பெரிய பேக்கப் இருந்தால் தானே நமக்கு வந்து வேலையெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் நமக்கு பேக்கப் ரெடி பண்ணுறோம். பேக்கப்புக்கு மட்டும் இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மாற்றிருக்கோம். BAKAP அப்படின்னு மாற்றிருக்கோம். என்ன மாற்றிருக்கோம்? BAKAP அப்படின்னு மாற்றிருக்கோம். சரியா? ஒரு கரிக்குலம் விட்டு எடுத்துகிட்டு ஜாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு போகிறோம். அங்கே வந்து அந்த கம்பெனியில் வேலை வாங்குறதுக்காக ஒரு பேக்கப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ BAKAP. அந்த பேக்கப் யார் அப்படின்னா ஒரு MP, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு. ஸோ அதை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ சிக்கு வந்து சைத்ரா, அதுக்கப்புறம் வைசேகா, ஜேக்கு ஜெயிஸ்டா, ஏக்கு அஷதா, அப்புறம் எஸ்ஸுக்கு ஸ்ரவணா. அந்த மாதிரி ஓரளவுக்காவது நம்மளால் அந்த இடத்துல சிங்க் பண்ண முடியும். இதில் நமக்கு பெரிய சேலஞ்சாக இருக்க போகிறது 3A. அந்த 3Aல அஷதா அப்படிங்கிறவன் ஃபஸ்ட்டு வரான், அஸ்வின் அப்படிங்கிறவன் செகண்ட் வரான், அதுக்கப்புறம் அக்ரஹானயா அப்படிங்கிறவன் தேர்டு வரான். சரிங்களா? அதுக்கப்புறம் 2P, ஒன்று பௌஷா, கடைசியாக இருக்கக்கூடிய P வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபல்குணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பங்குனிய ஃபல்குணா அப்படின்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பங்குனிக்கு தான் ஃபல்குணா அப்படின்னு வருது. ரைட்டா? மாசி பங்குனிய மாகா பல்குணா அப்படிங்க. வடக்கே வந்து இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வடக்கர்கள் வந்து நம்ம ஊர் மந்த்து பேர் சொன்னாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ மறுபடியும் நான் அந்த இடத்துல ரிப்பீட் பண்ணுறேன் ஷார்ட்கட்டை. ஓகேவா? ஸோ அப்போ CV கரிக்குலம் விட்டு எடுத்துக்கிட்டு ஜாஸ்னு ஒரு கம்பெனிக்கு போகிறோம். அந்த கம்பெனியில் வந்து பேக்கப் இருந்தால் வேலை கிடைக்கும்ட்டாங்க. அதனால் பேக்கப் அப்படிங்கிறது ரெடி பண்ணுறோம். பேக்கப் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு ஒருத்தர். சரிங்களா? இதில் நான் ஏற்கனவே சொன்னது தான். இது வந்து தமிழில் கொஞ்சம் சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சித்திரை வைகாசி, இதை நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 8வது இருக்கக்கூடிய கார்த்திகையை நீங்கள் சிங்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் மாசி பங்குனி, இது எல்லாமே வார்த்தைகள் கொண்டு சேமாக இருக்குது. அதாவது ஆரம்பிக்கிற 2, முடிகிற 2, நடுவில் K, இது எல்லாமே வார்த்தைகள் கொண்டு நமக்கு ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது. அப்போ நமக்கு மீதி இருக்கக்கூடிய எத்தனை பேர்? இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 6 பேர் தான் நமக்கு கஷ்டம். அதுலேயுமே இந்த 3A தான் கஷ்டம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் பேர் அஷதா, இவன் பேர் அஸ்வின், இவன் பேர் என்னது? அர்கனஹாயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா அது? அக்ரஹன், அடங்க வாயிலே நுழைய மாட்டேங்குது. அப்போ அக்ரஹன்யா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டு, ஓகே. இல்லைப்பா, 8வது மாதன்ற கணக்கை வச்சு தான் நான் போகிறேன் நிஷா சுந்தர். சரியா? 8வது மாதன்ற கணக்கை வச்சு தான் போகிறேன். இதில் சில மாதங்கள் வேறு மாதிரியான ஒரு இதில் கூட ஃபால் ஆகும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு 8வது மாதத்தில் கார்த்திகை நீங்கள் தமிழ் மாதங்களில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எங்கேயுமே 8ல் நம்ம கார்த்திகைன்னு போகிறோம். சரியா? இந்த மாதங்கள், இந்த கார்த்திகை தீபம் அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு தமிழ் மந்த்ஸை வந்து நம்ம வந்து யாரோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஹிந்தி மந்த்ஸோட கம்பேர் பண்ணுறோம். சரியா? ஸோ ரைட். ஸோ இதுதான் என்னால் உங்களுக்கு முடிஞ்ச ஒரு ஷார்ட்கட்டு. ஷார்ட்கட் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. சரியா? நான் சொல்கிறேன்னு புரியுதா? ஓகேவா? ரைட், ஓகே. எஸ், கரெக்டு தான். ஏப்ரல் மேலேருந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஆமாம்ல. அப்போ அது மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. அப்போ நான் இந்த பிடிஎஃப்பில் அதை மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அனுப்புகிறேன். அப்போ சித்திரையை வந்து ஏப்ரல் மேன்னு நம்ம மாற்றணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டாக வந்துடும். கரெக்டு தானே? இங்கேயுமே ஹிந்து கேலண்டருமே ஏப்ரல் மேவாக தான் இருக்கணும். வி வில் ட்ரை. இல்லைப்பா, இங்கே இந்து கேலண்டர் இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்து கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் தான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்து கேலண்டர் வந்து 21 அல்லது 22 மார்ச்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம தமிழ் கேலண்டரோட அதை நீங்கள் சிங்க் பண்ணிக்க வேண்டாம். பட் அந்த தமிழ் கேலண்டரோட மந்த்ஸை மட்டும் நீங்கள் சிங்க் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? டேட்ஸை சிங்க் பண்ணிக்க வேண்டாம், மந்த்ஸை மட்டும் சிங்க் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் தான். எல்லா டேபிள்லேயுமே மார்ச்சுன்னு தான் போட்டிருக்காங்க. அதில் எந்த குழப்பமும் கிடையாது. ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எஸ், இதுலேருந்து எப்படி கொஸ்டின் வரும்னா மந்த் அப்படியே கொடுத்து கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா யாருக்கு அப்புறம் யார் வரான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, இந்த கீழே கொடுத்துருங்க பாருங்கள், எந்தெந்த முக்கியமான ஃபெஸ்டிவல் இந்து மாதங்களில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ பொங்கல் எப்போ வருது, லோஹிரி எப்போ வருது, வசந்த் பஞ்சமி எப்போ வருது, ஹோலி, இதெல்லாம் அதிகமாக அதாவது இது வந்து கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நார்த் இந்தியாவில் கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் தான் கேட்பாங்க. பொங்கல்லாம் கேட்க மாட்டானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல மக்கர் சங்கராந்தி அப்படிங்கிறது எந்த இந்து கேலண்டரில் வருது, மகா சிவராத்திரி எந்த இந்து கேலண்டரில் வருது அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. அதே மாதிரி ஹோலிலாம் எக்ஸாம்லேயே கேட்டிருக்கான். ஹோலி எந்த இந்து கேலண்டரில் வருது அப்படின்னு கேட்பான். சரியா? ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் கேட்டான். ரக்ஷாபந்தன் எந்த இந்து கேலண்டரில் வருது.
ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் தான் நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். கணேஷ் சதுர்த்தி, நவராத்திரி, துர்கா பூஜா, தீபாவளி, சத்து பூஜா, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் எடுத்தோடனே கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு இதை மட்டும் எந்தெந்த மந்தோட ஃபெஸ்டிவல்ஸில் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாட்டிக் ஜிகேவை கண்டென்ட்டாக கவர் பண்ணுறதுன்றது இதுக்கு மேலே எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்னுடைய நாலேஜுக்கு நான் இதை கொடுக்குறேன், இதை படிச்சுக்கோங்க. பட் கொஸ்டினாக பார்க்குறப்ப நம்ம ஆப்ஷன் வச்சு நிறைய எலிமினேட் பண்ண முடியும். படிக்கிறப்ப மேபி கஷ்டமாக இருக்கலாம், பட் கொஸ்டினாக பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். சரியா? எஸ், ஓகே. எஸ், புத்த பூர்ணிமா கொண்டு கேட்டிருக்கானுங்க. புத்த பூர்ணிமா எப்போ வருது, அது எப்போ வருது, இது எப்போ வருதுன்னு வச்சு செய்வானுங்க. ஸோ அதனால் கொஸ்டினாக கேட்குறப்ப நம்ம எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது. நான் ஏற்கனவே சொன்னது தான், எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன் சார், எனக்கு இன்னும் ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் இந்த கண்டென்ட்டே எடுக்கிறேன். ரைட்டா? இல்லைனா அதை கடைசியாக படிச்சுக்கோங்க. சரி, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு வருவோம். ரொம்ப ஃபேமஸாக இந்த வருஷம் நடந்த ஒரு ஃபெஸ்டிவல், 2-3 ஃபெஸ்டிவல் இருக்கும் வருஷம் ரொம்ப ஃபேமஸாக நடக்கக்கூடியது. அதில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவலே இந்த கும்பமேளா தான். ஏன்னா 2025 144 வருஷம் கழிச்சு இந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரிங்களா? கும்பமேளா வருஷம் நடக்கும். இது வந்து மகா கும்பமேளான்னு சொல்லுவாங்க. இது வந்து 144 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மகா கும்பமேளா ஓகே, அது வந்து வெறும் உத்தரப்பிரதேசில் மட்டும்தான் நடக்கும். பட் கும்பமேளாவுடைய மேஜரான 4 சிட்டிஸை பார்த்துக்கோங்க, 4 ஊர்களை பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உத்தரகாண்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸாக பாருங்கள். உத்தரகாண்டு, உத்தரப்பிரதேஷ், நம்மால் மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஹரித்வாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கை நதியில் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதே பிரயாக்ராஜ், இதை வந்து 3 திரிவேணி சங்கம் அப்படின்வாங்க. இந்த பிரயாகராஜ் என்ன சொல்லுவாங்கன்னா திரிவேணி கீழே இருக்கும், திரிவேணி சங்கம். ஏன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி 3ம் கூடக்கூடிய இடம்னு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்பக் மற்றும் நாசிக் அப்படின்னு வாங்க. இது வந்து கோதாவரியில் லாஸ்ட்டாக நடுவில் வந்து உஜ்ஜைன் இருக்கான், ஷிப்ரான்ற நதியில். ட்ரிம்பக், நாசிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோதாவரி நதியில். ஸோ எந்தெந்த ஊரில் எந்தெந்த நதியை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த கும்பமேளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வகைகளை நான் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கும்பமேளா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மெயினான காரணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசுரர்கள், இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அசுரர்களும் தேவர்களும் இந்த பார்க் கடலில் கடைஞ்சி எடுத்து அவங்கள ஜெயிப்பாங்க, அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதத்தில் நடத்துவாங்கன்றத கொண்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இதை படிங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கும்பமேளா, பட் மகா கும்பமேளா நம்ம பின்னாடி படிக்கலாம். ஹரித்வாரில் கங்கை ஓகே, ஸ்ப்ரிங் சீசனில் ரைட்டா. பிரயாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் சீசனில், திரிம்பக்கில் கோதாவரியில் சம்மரில், உஜ்ஜைனில் வந்து பார்த்தீங்கன்னாலுமே ஸ்ப்ரிங்கில். அதுலேயுமே இங்கே மந்த்து கொண்டு கொடுத்துருக்கேன். சித்ரா, மகா, பத்ரபாதா மற்றும் இங்கே வைசாக்கா அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அதுபடி உங்களுக்கு இப்போ டைப்ஸ் ஆஃப் கும்பமேளாவை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகா கும்பமேளா, இதுதான் இந்த வருஷம் நடந்தது. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். கடைசியாக 2025 பிரயாகராஜ், அதாவது உத்தரப்பிரதேசில் மட்டும்தான் இது நடக்கும். மகா கும்பமேளா எப்பயுமே உத்தரப்பிரதேசில் மட்டும்தான் நடக்கும். இதை குழம்பிக்க வேண்டாம். சரிங்களா? அதாவது 12 பூர்ண கும்பமேளா முடிஞ்சாதான் ஒரு மகா கும்பமேளா. 12 or 144. அப்போ அதுக்கு கீழே வர்றது தான் 12 பூர்ண கும்பமேளா. ஸோ அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்ண கும்பமேளா அப்படிங்கிறது வரும். கடைசியாக 2013 நடத்தியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் 12 வருஷம் போட்டிங்கன்னா 2015 வந்து பார்த்தீங்க 2025 இது நடந்திருக்கு. சரியா? இதில் தான் ரொட்டேஷன் பேசிஸில் இது நடக்குது. இது வந்து 4 பிளேஸில் பிரயாகராஜ், ஹரித்வார், நாசிக்கு, உஜ்ஜைன்னு சொல்லிட்டு இது 4லையுமே இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ பூர்ண கும்பமேளா அப்படிங்கிறது 4 பிளேசஸில் நடக்குது. இதுவே மகா கும்பமேளா அப்படிங்கிறது பிரயாகராஜில் மட்டும்தான் நடக்குது. அடுத்து ஹாஃப் கும்பமேளா, அர்த்த கும்பமேளான்னு நடக்கும். 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க. இது கடைசியாக 2019 நடத்தியிருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே சேர்ந்து இப்போ 2025 இது முடிஞ்சு போச்சு. அடுத்த 2025 6 வருஷம் கழிச்சு இந்த அர்த்த கும்பமேளா நடக்கும். 12 வருஷம் கழிச்சு பூர்ண கும்பமேளா நடக்கும். அதுக்கப்புறம் 12x12 முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு மகா கும்பமேளாவை போடுவாங்க. சரியா? ஸோ இப்போ இது 144 வருஷம், இது 12 வருஷம், இது 6 வருஷம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி இந்த மகா கும்பமேளாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அதுபடி மகா கும்பமேளா பிரயாகராஜ் உத்தரப்பிரதேசில் நடக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிக்கரைகள் 12 வருஷம் வேண்டாம், 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மகா கும்பமேளா நடக்கும். அப்போ 144 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி ரிவர்கள் மீட் பண்ணக்கூடிய திரிவேணி சங்கம் அப்படிங்கிற அந்த சங்கத்தில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? டியூரேஷன் பார்த்துக்கோங்க. 13 ஜனவரியிலேருந்து 26 பிப்ரவரி வரைக்கும் இது நடந்திருக்கு. இடம் திரிவேணி சங்கம், பிரயாகராஜ், உத்தரப்பிரதேஷ்.
இதில் சில முக்கியமான ஸ்நான் டேட்ஸ். ஸ்நான் அப்படிங்கிறப்ப போய் குளிப்பாங்கல்ல, அந்த புனித நீராடுவாங்கள்ல, அதை ஸ்நானம் அப்படின்வாங்க. அதை தான் ஸ்நான்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து சில முக்கியமான ஸ்நான்கள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்பால் தான் February 26 முடிகிறது. எப்போ முடிப்பாங்கன்னா மகா சிவராத்திரியை போட்டு முடிப்பாங்க. இதை தாண்டி சில டேட்ஸை நான் மேலே கொடுத்துருக்கேன். February 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பசந்த் பஞ்சமி அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி 13, 14 ஃபஸ்ட்டு 2 நாள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு 29, அப்புறம் 3, அப்புறம் 12, கடைசியாக 26. இதெல்லாமே மேஜரான ஸ்நான் டேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. பாசிபிலிட்டி இருக்குது, ஏன்னா மகா கும்பமேளா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில், அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக இதை கொடுக்குறது. இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் வந்தது கிடையாது, பட் பாசிபிலிட்டி இருக்கிறனால நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இது எஸ்எஸ்சிக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ரயில்வேக்கும் எஸ்எஸ்சிக்கும் சேர்ந்து தான் கொண்டு போகிறோம். பட் இப்போ என்டிபிசி இருக்கிறனால எவனும் எஸ்எஸ்சின்னு போட்டால் மதிக்க மாட்டேங்கிறான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வேஸ்ன்னு போட்டு கொண்டு போகிறேன். சரியா? ஸோ இந்த கும்பமேளாவை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா 2017 இது யுனெஸ்கோட ரெகக்னேஷன் கிடச்சிது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கல்ச்சரல் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னு. இதை தாண்டி கும்பமேளா ஃபஸ்ட்டு 7th செஞ்சுரியில் சைனீஸ் ட்ராவலரான ஹுவான் சுவாங், நம்மளால தான் ஜுவான் சாங் ஹுவான் சுவாங், ரெண்டு பேருமே ஒன்று தான். இந்த ஸ்பெல்லிங் வந்தாலும் சரி, இந்த ஸ்பெல்லிங் வந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே ஆள் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரியா? ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா இன்னும் 2 ஃபெஸ்டிவல், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அடிக்கடி கேட்பாங்க, அதனால் கொடுத்துருக்கேன். நவராத்திரி அப்படிங்கிறது October 4 October 12 வரைக்கும் நடக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் பேர்லேயே இருக்குது, 9 நைட்ஸ் நடக்கக்கூடியது. டேஸ்ன்னு கேட்டிங்கன்னா 10. அதாவது கேள்வியில் எத்தனை நாள் நடக்குதா இல்லை எத்தனை நைட்டு நடக்குதான்னு கேட்குறான்றத தெளிவாக பாருங்கள். ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்டால் 10 dates, ஹவு மெனி நைட்ஸ்ன்னு கேட்டால் 9 nights. மாற்றி எழுதிடக்கூடாது. சரியா? ஸோ இது ஆரம்பிக்கிறது சித்திரையில் தான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்தோட பிகினிங், அதாவது இந்து கேலண்டரோட பிகினிங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு தடவையும் வருமா? 2 தடவை ஆட வருது இல்லையே? இல்லை, நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் அஸ்வின் அப்படிங்கிற அந்த மாதத்துல தான் நடக்குது. செப்டம்பரில் தான் அக்டோபரில் தான் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஏதோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இது பண்ணிடுங்க, இக்னோர் பண்ணிடுங்க. சரியா? ரைட். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமே பேரில் இந்த நவராத்திரி வந்து யாருக்காக கும்பிடக்கூடியது அப்படின்னா துர்கை அப்படிங்கிற கடவுளுக்காகவும் அவங்களுடைய 9 ஃபார்ம்ஸ்க்காகவும் 9 அவதாரங்களுக்காகவும் கும்பிடப்படக்கூடியதான். மெயினாக இவங்க இந்த மகிஷாசூரன் அப்படிங்கிறவங்கள கொண்டிருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த நவராத்திரியே ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. இதை தாண்டி நிறையா ரீஜனல் வேரியேஷன்ஸ் இருக்குது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் கர்பா டான்ஸோட கொண்டாடுவாங்க. சவுத் இந்தியாவில் வந்து சரஸ்வதி பூஜை கொலுலாம் வச்சுருப்பாங்க. மகாராஷ்டிராவில் கன்னிய பூஜை அப்படின்னு யங் கேர்ள்ஸை ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி கன்னி பூஜைகள் அப்படின்னு நடத்துவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் என்ன ஒரே ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்னா இந்த நவராத்திரியும் இந்த இருக்கான் பார்த்தீங்களா துர்கா பூஜாவும் ரெண்டும் சேம் தான். இந்த நவராத்திரியோட லாஸ்ட் 5 days தான் நம்ம வந்து துர்கா பூஜான்னு கொண்டாடுறாங்க. நவராத்திரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக கொண்டாடினாலும் துர்கா பூஜா ரொம்ப ஃபேமஸாக எங்கே கொண்டாடுவாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் கொண்டாடுவாங்க. சரிங்களா? ஸோ துர்கா பூஜை அப்படிங்கிறத வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா ஃபுல்லாக கொண்டாடப்பட்டாலும் மேஜராக பெங்காலி கம்யூனிட்டி தான் அதை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 5th நைட்டில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொண்டு போய் கடைசி 5 நாள் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான். அதனால தான் டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக வருது. ஸோ October 9 October 13 அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே October 4 October 12 போட்டிருக்காங்க. சரியா? ஒன்றும் லாஸ்ட் 5 days, அதாவது லாஸ்ட் 5 days அப்படிங்கிறப்ப நவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துர்கா பூஜா அப்படிங்கிறது உங்களுக்கு கொண்டாடப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எதுக்கு இதை நடத்தணும்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஒரே ஃபெஸ்டிவல் தான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ரீசெண்டாக நடந்ததுனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லி கொடுக்குறேன். ரைட்? ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் அடுத்து கொடுத்துருப்பேன். நம்மளால் ஒரு ஸ்டேட்டுக்கு எல்லா ஃபெஸ்டிவலையும் படிச்சுட்டு இருக்க முடியாது. அதில் ஆந்திர பிரதேசில் உங்களுக்கே தெரியும் உகாடி அடிக்கடி கேட்பாங்க. உகாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. அருணாச்சல் பிரதேசில் லொசார், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். லொசார் அப்படிங்கிறது மொன்பா ட்ரைப் அப்படிங்கிற ட்ரைப் கொண்டாடப்படக்கூடியது. இது வந்து டிபெட்டியன் நியூ இயர்னு அழைக்கப்படும். சரிங்களா? அந்த டிபெட்டியன் கொண்டாடப்படக்கூடிய டிபெட்டியன் நியூ இயர்னு அழைக்கப்படும். அடிக்கடி கேட்பாங்க. இதுவே பிகுவை பின்னாடி இன்னும் தெளிவாகவே கொடுத்துருப்பேன். அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொங்காலி பிகு, பொகாக் பிகு மற்றும் மக் பிகு அப்படின்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. ரொங்காலி, கட்டி, மக் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இதே பீகாரில் சத்து பூஜா அப்படிங்கிறது ஃபேமஸ்ஸு. சத்தீஸ்கரில் பாஸ்தர் தசரா அப்படின்னே ஒன்று இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸ்ஸு.
கோவாவில் கார்னிவல் இது பேர் போட்டால் எழுதிடலாம். குஜராத்தில் இப்போ பார்த்தோம் நம்ம நவராத்திரி எல்லா ஊரில் செலிப்ரேட் பண்ணப்பட்டாலும் குஜராத்தில் அது இன்னும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க, கர்பா டான்ஸ் எல்லாம் போட்டு. அடுத்து ஹரியானாவில் தீஜ் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஹிமாச்சல் பிரதேசில் குல்லு தசரா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ். குல்லு அப்படிங்கிறது ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான், டிஸ்ட்ரிக்ட் பேர் தான். ஜார்க்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோஹராய் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் ஃபேமஸ்ஸு. கர்நாடகாவில் மைசூர் தசரா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய சில ஃபெஸ்டிவல்ஸை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. இது எல்லாமே அதிகமாக எக்ஸாமில் கேட்டது. மிசோரமில் சப்சார் குட்டு, நாகாலாண்டில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலு, ஒடிசாவில் ரத யாத்ரா, பஞ்சாபில் பைசாக்கி, மேகாலயாவில் நோங்க்ரம் டான்ஸ் ஃபெஸ்டிவலு. இது எல்லாமே ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்டது. ஸோ ரொம்ப ஃபேமஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்கிறத இந்த இடத்துல நான் லிஸ்ட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? இது வந்து ஸ்டேட்ஸுக்கு மட்டும் இருக்காது, ஸ்டேட்ஸோடு சேர்த்து உங்களுக்கு யூனியன் டெரிட்டரியும் சேர்த்தே கொடுத்துருப்பேன். இப்போ அந்தமான் நிக்கோபாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் டூரிசம் ஃபெஸ்டிவலு, தாத்ரா நகர் ஹவேலியில் தர்பா டான்ஸ் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவலு, இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுவே ஜம்மு காஷ்மீரில் ஷிக்காரா ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. தால் லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிக்காரா போட்ஸை ரேஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது. லடாக்கு இந்த இதில் எல்லாமே இந்த லொசார் அப்படிங்கிறது கொண்டாடப்படும். ஸோ இதை ஜஸ்ட் சும்மா படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதெல்லாம் மேஜரான ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்லேயே ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு சொல்லி கேட்பான். அப்போ அந்த ட்ரைபல் ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவான்னா ட்ரைப் யார் அப்படின்றத கேட்பான், இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்பான், இல்லை அந்த ட்ரைப் எங்கே இருக்குன்றதை கேட்பான். ஆனால் ரொம்ப ஃபேமஸான ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ஸை மட்டும் நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறப்ப நாகாலாண்டில் நிறைய கம்யூனிட்டிஸ், மெயினாக நாகாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் நாகாஸில் நிறைய கம்யூனிட்டிஸ் இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவலு. அடுத்து வாங்காலா அப்படிங்கிறது மேகாலயாவில் காரோ ட்ரைப் அப்படிங்கிறவங்க கொண்டாடக்கூடியது. அது மாதிரி நோங்கரக்கம் காசி ட்ரைப் கொண்டாடக்கூடியது அதே மேகாலயா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சில ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ஸ், ஒரு 15 ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ஸு, அது எந்த ட்ரைப்ஸ் கொண்டாடுறாங்க, எந்த ஊரில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஹைலைட்டை நான் அந்த இடத்துல கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகேவா? இப்போ ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா முக்கியமான ஃபேர்ஸ், திருவிழாக்கள் இருக்கும் பார்த்தீங்களா. கும்பமேளாவே ஒரு திருவிழா தான். பட் அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய இந்த புஷ்கர் ஃபேரு, அதுக்கப்புறம் சோனேப்பூர் ஃபேரு, அதுக்கப்புறம் சூரஜ்குண்ட் ஃபேரு, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடியது. இதெல்லாம் வந்து எங்கெங்கே நடக்கும், இதுக்கு என்ன ரெலவன்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஃபேர்ஸ் மட்டும் ஒரு 15 ஃபேர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ மொத்தமாக முடிச்சுட்டு இந்த ஃபேர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்டது மட்டும் எல்லாத்தையும் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். ஆந்திரா பிரதேஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல்னு ஒன்று இருக்குது. இது புலிக்கட் லேக்கில் ஃப்ளெமிங்கோ மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க வரக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலை தான் ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா இந்த உகாடியெல்லாம் எத்தனை தடவை கேட்டிருக்கான்றது கொண்டு ஹைலைட் பண்ணி எல்லா ஊருக்கும் மீதி ஃபெஸ்டிவல்ஸ், அங்கே வெறும் ஒன்று மட்டும் பார்த்தீங்க இதுக்கு முன்னாடியில், இங்கே வந்து மீதி இருக்கக்கூடியதை கொடுத்துருக்கேன். ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமானதை ஒரு தடவை 2 தடவை 3 தடவை நம்ம படித்தோன்னா அதுவே நமக்கு தனியாக ஞாபகம் வந்துடும். சரியா? ஸோ இது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்குது. இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை ரேஸ் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் அப்படிங்கிற சேனலில் அப்லோட் பண்ணப்படும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.